டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா 100% கேள்விகள் வந்து கேட்பாங்க. அந்த விஷயங்களை நம்ம வந்து தெளிவான முறையில ஃபோக்கஸ் பண்ண போறோம். ரைட்டா? ஸோ இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயத்த நீங்க வந்து எங்கெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கவர்மெண்டுடைய அஃபீஷியல் வெப்சைட் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அப்படிங்கக்கூடிய மத்திய அரசுடைய தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையோட தகவல். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதர் தென் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் வெப்சைட் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்துலேயும் நீங்க வந்து பார்க்கணும். ஸோ உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் வந்து கேட்டாலும் சரி, உமன்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் கேட்டாலும் சரி, என்ன கேட்டாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயத்த நீங்க என்ன பண்ண முடியும், லிங்க் பண்ணி எழுத முடியும். அப்போ நமக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ப்ராப்பரா ஸ்ட்ரக்சரா நீங்க வந்து படிக்கணும். வளவள அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான டேட்டா வந்து தேடாதீங்க. மிக சரியான முறையில கரெக்டான தகவலை மட்டும் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அசால்ட்டா நீங்க வந்து உங்களுடைய நம்பிக்கையை வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு பெறும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சா போதும், இது வந்து உங்களுக்கு குரூப் 2 இன்டர்வியூக்கு வந்து பயன் தரும். சப்போஸ் அதர் தென் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறீங்கனாலும் மிகப்பெரிய லெவல்ல யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும். அதனால நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த டேட்டாவுக்கு பின்னாடி பல கடினமான உழைப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதை ப்ராப்பரா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களா தேடி எடுத்து கத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, மிகச்சரியான முறையில நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயத்தை வந்து பார்க்க போறோம். ஸோ முதல்ல டேட்டா எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எழுத்து பயிற்சியும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொடுக்குறேன், அதையும் முயற்சி பண்ணுங்க. ரைட்டா? ஸோ அதனால நான் சொல்லக்கூடிய தகவலை மட்டும் கரெக்டான முறையில பார்த்தீங்கன்னா போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், கவர்மெண்டுடைய அஃபீஷியல் வெப்சைட் வந்து சொல்லியிருக்கேன். ரைட்டா? ஸோ இப்போ டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயத்துல எப்படி நான் டேட்டா கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கீழே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், தெளிவான முறையில் எழுதிக்கலாம். இது ஒரு ரொம்ப முக்கியமான தலைப்பு, எக்ஸாமுக்கு தேவையான தகவல்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. அதனால இதை வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த விஷயம் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், கவர்மெண்டுடைய அஃபீஷியல் வெப்சைட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்டை வந்து பார்த்துருவோம். அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் வெப்சைட்டை வந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம இது இந்தியா இயர் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் பிளஸ் ரீசெண்ட் கவர்மெண்டுடைய அஃபீஷியல் வெப்சைட் வந்து பார்த்துருவோம். ரைட்டா? ஸோ இது வந்து இந்திய லெவலில் இருக்கக்கூடிய திறன் மேம்பாட்டு அமைச்சகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல். நீங்க எந்த ஸ்கீம்னாலும் எந்த டேட்டானாலும் எங்க இருந்து எடுக்கணும்னா கவர்மெண்டுடைய அஃபீஷியல் வெப்சைட்ல இருந்து எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்துட்டீங்கன்னா எல்லா கொஸ்டினுக்கான விடைகளும் மிக எளிமையான முறையில நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், கவர்மெண்டுடைய அஃபீஷியல் வெப்சைட்ல நீங்க வந்து எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன்ஸ் வேணும்னா நீங்க மொபைல்ல கூகுள் டிரான்ஸ்லேட்டரை எனேபிள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லாட்டி நீங்க அந்த வெப்சைட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டையர் வெப்சைட்டே நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். லேப்டாப்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கியூ டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு நான் வந்து சொல்றேன். இப்போ உங்களுக்கு இந்த இது இருக்கு இல்லையா, நம்ம உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால அது ஒண்ணுமே புரியாம இருக்கிறதுக்கு அதை அந்த கியூ டிரான்ஸ்லேட்டர் இருக்கு இல்லையா, இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த பிடிஎஃப்னாலும் சரி, முக்கியமான வார்த்தைகள்னாலும் சரி, தமிழ் மீடியம் படிக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம், டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்க, ஜஸ்ட் ஒரு எழுத்தை கிளிக் பண்ணா போதும், அது வந்து என்ன பண்ணும், டிரான்ஸ்லேட் பண்ணி திறமையான மனித வளம் அப்படிங்கிற மாதிரி வந்து. ரைட்டா? ஸோ இப்போ வெப்சைட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதுல அபோட் அப்படின்னு இருக்கும்.
எந்த ஒரு வெப்சைட்லயும் அபவுட் இருக்கும், அதை முதல்ல வந்து பார்த்துடலாம். ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ 2023ல ஒரு 25ல ஒரு விஷன் வந்து வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் எஃபோர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு டிமாண்ட்னா என்ன? இப்போ வந்து கொரோனா டயத்துல நிறைய சாப்பாடு தேவைப்படுச்சு. கொரோனா டயத்துல நிறைய இப்போ இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வரும்பொழுது என்ன நடக்கும்? அதிகமான கோச்சிங் சென்டரோடைய இது டெஸ்ட் பேட்சோட டிமாண்டு, நோட்ஸ் இந்த மாதிரி டிமாண்ட் வந்து வரும். ஸோ அந்த டிமாண்டுக்கு சப்ளை அப்படிங்கக்கூடிய விஷயம். ஓகே, சப்ளை அப்படிங்கக்கூடிய விஷயம் எதை பொறுத்து வந்திருக்கும்? அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய திறமையான ஆசிரியர்கள், குறிப்பெடுக்கிறவங்க, ஸோ அவங்க மூலமா இருந்தா தான் இந்த டிமாண்டை என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்ஃபில் வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா ப்ராப்பரான ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து தேவை. ரைட்டா? ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து தேவை. தொழில் சார்ந்த ஒகேஷனல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்க கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 10th படிச்சவங்க 8வது படிச்சவங்க ஐடிஐ மூலமா ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ரைட்டா? அதெல்லாம் மோட்டர் ரிப்பேர் பண்றதுக்கு, கார் ரிப்பேர் பண்றதுக்கு, அதெல்லாம் தொழில் சார்ந்த பயிற்சி. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் என்டர்பிரினர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. ஸோ நீங்க நோட்ஸ் எழுதும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இதை வந்து உடைக்கணும், ஒவ்வொரு கீயும் வந்து உடைக்கணும். இந்த அஃபிஷியல் டேட்டாவை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிக்க கூடாது, டைரக்டா ஓகே இதுல இருக்கு நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் எல்லாத்தையும் அப்படியே வந்து குறிப்பெடுத்துருவோம் அப்படிங்கக்கூடிய மனநிலையில நீங்க வந்து எடுக்கக்கூடாது. பெண் எங்க இருக்காங்க? ரைட்டா? ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றையும் தெளிவான முறையில உடைச்சு எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான முறையில ஒரு ஃப்ளோ வந்து கிடைக்கும். அதுபடி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ அதுபடி என்ன பண்ணிக்கோங்க, ப்ராப்பரா நீங்க வந்து நோட்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்லக்கூடியது, எங்க இருந்து டேட்டா எடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்டுடைய அஃபீஷியல் வெப்சைட்ல இருந்து தான் வந்து எடுக்கணும். ஸோ அஃபீஷியல் வெப்சைட்ல இருந்து தான் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்புகள் வந்து வரும். சரி, கவனிங்க. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன எழுதணும்னா ரிமூவல் ஆஃப் டிஸ்கனெக்ட் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் ஸ்கில் மேன் பவர் அப்படிங்கக்கூடியது மெயினானது. அதாவது திறமையான மனித வளம் என்பது ஓகே வளங்களுக்கும் ஓகே தேவைக்கும் வளங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளியை நீக்கக்கூடியது. நான் சொன்னேன்ல, உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா அந்த மெட்டீரியலை ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல நாலேஜ் உள்ள ஒரு பெர்சன்ஸ் வந்து ரெடி பண்ணாங்க அப்படின்னா அதை நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்தரா நீங்க எல்லா இதுக்கும் நீங்க வந்து பயன்படுத்த முடியும். ஸோ அப்போ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ நீங்க இந்த நோட்ஸ் மேக் பண்ணக்கூடிய ஸ்கில் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உடைக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நான் பொதுவாகவே வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தகவலை நல்லா உடைச்சு நீங்க வந்து எழுதும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களால மெயின்ஸ் கொஸ்டினை என்ன பண்ண முடியும் அப்படின்னா நல்லா அக்யூரேட்டா உடைக்க முடியும். ஸோ அதனால இந்த உடைக்கக்கூடிய விஷயத்த ஒரு ஒரு சென்டென்ஸையும் சரி எதையும் சரி நல்லா உடைச்சு எழுதக்கூடிய விஷயத்த நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, நல்லா ப்ராப்பரா கத்துக்கணும். ஸோ இதுல 2025ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து வச்சிருக்காங்க. 2025ல ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ மிஷன் 2025 அப்படிங்கக்கூடிய கீவேர்ட்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம்ல நீங்க வந்து எழுதணும். ஸோ அப்போ நீங்க வெப்சைட்ல இருந்து இந்த வகுப்பு முடியும் போது நீங்க வந்து வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய தகவலும் வந்து தெரிஞ்சுப்பீங்க. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னது, இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரைட்டா? அப்படி ஒரு கோடு போட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கக்கூடிய கீவேர்டை போட்டு என்னது கேப், இதுல கேப் பிட்வீன் ரிமூவல் பிட்வீன் அந்த சம்திங் இருக்கு இல்லையா, நீங்க என்ன பண்ணிக்கோங்க கேப் பிட்வீன் ஓகே டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கக்கூடிய கீவேர்டு எழுதிக்கோங்க. அப்படி இல்லை டிமாண்ட் அண்ட் சப்ளை மட்டும் எழுதிக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒகேஷனல் ட்ரைனிங், ஒகேஷனல் தொழில் பயிற்சி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
டெக்னிக்கல் ட்ரைனிங், ஸ்கில் அப்கிரேடேஷன்ஸ், அதாவது அப்கிரேடேஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய கீவேர்ட். ஸ்கில் அப்கிரேடேஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய கீவேர்ட். புதிய திறன் பயிற்சி, தமிழ் எழுதிங்கன்னா புதிய திறன் பயிற்சி, திறன் வளர்ப்பு பயிற்சி. ஓகே, புதிய வேலை வாய்ப்பை உருவாக்குதல். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கீவேர்ட்ஸை எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒரு பாக்ஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நோட்ஸ் வந்து அட்டகாசமா வந்திருக்கும். ரைட்டா? இது நோட்ஸ் மேக்கிங் ஸ்கில்லு. ரைட்டா? இது வந்து கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து இருக்கிறத நேரடியா வந்து எடுக்கக்கூடாது. இப்படி உள்வாங்கி நீங்க வந்து எடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிற உங்களே வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். ரைட்டா? ஸோ இதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா விஷன் 2025ல என்னென்னலாம் வந்து பண்றாங்க அப்படிங்கிறத கவனிங்க. ஸோ இதுல மெயினா விஷன் 2025 அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான இலக்கோட நம்ம இந்திய அரசு வந்து செயல்படுது. ஓகே, இந்தியா வந்து பாத்தீங்கன்னா உயர் திறன் மிக்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்டா வந்து மாத்துறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு தனிநபர் தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை நிறுவனங்கள், பொது நிறுவனங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்த்தி செய்யும். அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லியா, அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய விஷயத்த வந்து பண்றாங்க. இதுல இண்டிவிஜுவல் எக்கனாமிக் கெயின்ஸ் அண்ட் சோசியல் மொபிலிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுல தனிப்பட்ட நபர்களுடைய பொருளாதார வளர்ச்சியும், ஓகே, அதே மாதிரி சமூக இயக்கத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மொபிலிட்டியும் கொண்டு வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமா வந்திருக்கு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் சென்ட்ரிக் அண்ட் டிமாண்ட் டிரைவன் அப்படிங்கக்கூடிய விஷயம். ஸோ ஒரு விஷயத்த நல்ல ஆர்வமா வந்து கத்துக்கக்கூடிய ஒரு விஷயமும், அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து சொல்றோம் இல்லையா, அந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தமும் வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவோரை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், பொருளாதார வளர்ச்சிக்கு அது வந்து இட்டு செல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த விஷன் 2025 இருக்கணும் அப்படிங்கக்கூடிய மெயினான விஷயத்த வந்து பண்றாங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வேலை வாய்ப்பு, அதற்கப்புறம் தொழில் முனைவோர், அது வந்து பாத்தீங்கன்னா அந்த உற்பத்தியை வந்து ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த உற்பத்தி ஊக்கமளிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதாரத்துல ஒரு எக்கனாமிக் growth வந்து உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வெப்சைட்ல சொல்லப்படுது. ரைட்டா? இதுல எல்லாத்தையும் படிக்க வேண்டாம். ஜஸ்ட் எந்த வெப்சைட்ல போனாலும் கீவேர்ட்ஸ் இருக்கும், அதை ஒரு பார்வை வந்து பார்த்துட்டு அடுத்த லெவலுக்கு போயிருங்க. ரைட்டா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டான ஸ்கீம்ஸ் வந்து இருக்கும். ரைட்டா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்கீம்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கனாலே போதும். இதுல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை என்ன பண்ணிருங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, சும்மா மேலோட்டமா வந்து பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இது மொபைல் வியூல உங்களுக்கு வந்து ஈஸியா நல்லா வந்திருக்கும் பார்த்துக்கோங்க. இதுல கொஞ்சம் இதா இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸ்னாப்ஷாட் எடுப்போம். ஸ்னாப்ஷாட் எடுத்து ஸ்னாப்ஷாட் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இங்க வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் இது நான் கர்சரை வச்சே காமிக்கிறேன். ஸ்கீம்ஸ்ல பிரதம் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, பிரதம் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, இது ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து முக்கியமான இது வந்து வந்துருச்சு. ரைட்டா? பிரதம் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா நோட் பண்ணிக்கோங்க. பிரதம் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. அதுக்கப்புறம் பிரதம் மந்திரி ஓகே கௌசல் கேந்திராஸ், பிரதம் மந்திரி கௌசல் கேந்திராஸ் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து ஜன் சிக்ஷான் சந்தன் சன்ஸ்தன், ஜன் சிக்ஷான் சந்தன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கீம். இது ஹைலைட் பண்ண முடியல, டிரான்ஸ்லேட் ஆகுதான்னு பார்ப்போம். ரைட்டா? ஸோ இதெல்லாம் முக்கியமான ஜன் சிக்ஷான் சந்தன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கீமு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம். அடுத்து ஸ்கூல் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன், ஸ்கூல் இனிஷியேட்டிவ் அண்ட் ஹையர் எஜுகேஷன். ஸோ அதுக்கடுத்து லாங் டேர்ம்ல வந்து பாருங்க, லாங் டேர்ம்ல கிராஃப்ட்மேன் ட்ரைனிங் சென்டர், இந்த கைவினைக்கான பயிற்சிகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம்.
அடுத்து அட்வான்ஸ் ஒகேஷனல் ட்ரைனிங் ஸ்கீம்ஸ், அட்வான்ஸ் ஒகேஷனல் ட்ரைனிங் ஸ்கீம்ஸ். ரைட்டா, இதெல்லாம் வந்து அரசு வந்து பண்றாங்க. குறுகிய கால பயிற்சி மையம் பிரதம மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. ஓகே, அதுல இப்போ ரீசெண்டா அடுத்து ஜன் சிந்தன் விகான் யோஜனா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகளுக்கான புதிய திட்டங்களும், பள்ளிகள் மற்றும் உயர்கல்விக்கான திட்டங்கள். அதுக்கப்புறம் நீண்ட கால பயிற்சினா கைவினைஞர்களுக்கான பயிற்சிகள். ஸோ அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. வேற என்னென்ன பயிற்சிகள் இருக்குன்னு பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுல முக்கியமான ஸ்கீம் 2 ஸ்கீம் வந்துருக்கு. ரைட்டா, சன்கல்ப் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கீம், சன்கல்ப் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கீமு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைவ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கீம்ஸ். இந்த 2 ஸ்கீமை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா, ஸோ சன்கல்ப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம் தான். இதை வந்து ஃபுல் எக்ஸ்பென்ஷன் எழுதிக்கோங்க. ஸ்கில் அக்வசிஷன்ஸ் அண்ட் நாலேஜ் அவேர்னஸ் ஃபார் லைவ்ஹுட் ப்ரொமோஷன்ஸ். ஸோ லைவ்ஹுட்ஸ்னா வாழ்வாதாரத்திற்கான மேம்பாட்டு திட்டங்கள்ல நீங்க டங்கிலீஷ்ல கூட எழுதலாம், சன்கல்ப் வாழ்வாதார மேம்பாட்டுக்கான திட்டம் அப்படின்னு. சிலதுல நீங்க வந்து குறிப்பிடலாம். சன்கல்ப்போட எக்ஸ்பென்ஷன் வந்து நீங்க வந்து தமிழ் மீடியம் படிச்சாலும் நீங்க வந்து குறிப்பிடலாம். நான் இப்போ 2 விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிடுறேன். ஏன்னா நீங்க எப்படி எழுதணும், எப்படி குறிப்பெடுக்கணும். நீங்க வந்து நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா சும்மா விக்கிபீடியாவில் போட்டு ஏதோ ஒன்று போட்டு எழுதுறீங்க. அப்படி எழுதாதீங்க. ஒரு ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து வரும். தேடுறதே இந்த இன்டர்நெட்ல நிறைய டெலகிராம்ல புது புது மெட்டீரியல், புது புது சோர்ஸ் உங்களை பைத்தியம் ஆக்கிறோம். நான் சொல்லக்கூடியது கவர்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட், ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கிட்டு ப்ராப்பரா ஸ்ட்ரக்சரா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்க வெற்றியை யாராலுமே வந்து தடுக்க முடியாது. லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான growth வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். பயங்கர சேஞ்சஸ் வந்து இருக்கும். நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. எக்ஸாமே வரலனாலும் படிங்க, உங்களுக்கு அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கான எல்லா விஷயமே வந்து கிடைக்கும். ரைட்டா, இந்த சன்கல்ப் அப்படிங்கிறது வாழ்வாதாரத்துக்கான திறன் வளர்ப்பு மேம்பாடு திட்டம் அப்படிங்கிறத வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது உலக வங்கியின் துணையுடன் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. வேர்ல்டு பேங்க், உலக வங்கியின் துணையுடன் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ரைட்டா, இத அந்த உலக வங்கி அப்படிங்கிறத நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணணும். ஸோ இது எப்போ, இது டிஎன்பிசில இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குறிப்பிடணும். 19th March 2018, ஜனவரி 19, 2018 அறிமுகப்படுத்தப்பட்டது. ரைட்டா, ஸோ இது மட்டும் போதும், வேற எல்லாம் எதுவுமே வந்து தேவை கிடையாது. ரைட்டா, ஸோ அடுத்து வந்து பார்ப்போம். ஸோ அடுத்து பாருங்க. அடுத்து ஸ்ட்ரைவ் ஸ்கீம், ஸ்கில் ஸ்ட்ரென்தனிங் ஃபார் இண்டஸ்ட்ரியல் வேல்யூ என்கிற இதுல முன்னாடி பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா சன்கல்ப் அப்படிங்கிறது வாழ்வாதாரத்திற்கான திறன் மேம்பாட்டு திட்டம். சன்கல்ப் ஸ்ட்ரைவ் அப்படிங்கிறது என்னது, தொழிற்சாலைகளுக்கான ஒரு வளர்ச்சி திட்டமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இருந்துட்டு இருக்கு. ரைட்டா, ஸோ அதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும் பாத்துக்கணும். ஸோ இங்க வந்து பாருங்க, ஸ்கில் ஸ்ட்ரென்தனிங் ஃபார் இண்டஸ்ட்ரியல் வேல்யூ என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். இந்த திட்டம் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இது வேர்ல்டு பேங்குக்கு கீழே ஒரு பேங்க் வந்து இருக்கு. வேர்ல்டு பேங்க் கீழே இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், வேர்ல்டு பேங்க் கீழே ஒரு சில அமைப்புகள் வந்து இருக்கும். ஓகே, அதுல முக்கியமான அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட். இவங்களுடைய சப்போர்ட்ல எப்போ 19 டிசம்பர் 2017 என்ன பண்றாங்க, இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்துறாங்க. ரைட்டா, ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து இது வந்து பண்றாங்க. ரைட்டா, ஸோ அப்போ தொழிற்சாலைக்கான திறன் உழைப்பு திட்டத்தை ஸ்ட்ரைவ் திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வழங்குது அப்படிங்கிற போகும். ஸோ சப்போஸ் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைவ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது மேக்ஸ் நீங்க 2 வரி 3 வரி எழுதுனா போதும். ரைட்டா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டை இம்ப்ரூவ் பண்றது. ஓகே, ஸோ இதே மாதிரி அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து சொல்லுவோம். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 ஐடிஐ முடிச்சவங்கள அப்ரண்டிஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கும், ஹோண்டா இந்த மாதிரி கம்பெனில போய்
என்ன பண்ணலாம், கம்மியான சேலரி வந்து கொடுப்பாங்க. 5000 கொடுத்து அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிட்டா அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் பெர்மனன்ட் சேலரி வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டீச்சிங் அண்ட் லேர்னிங், ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங்கை என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு டெவலப் பண்ணக்கூடிய விஷயங்களை மெயினாக வந்து பண்ணுறாங்க. இது மட்டும் போதும், வேற பெரிய லெவலில் எல்லாத்தையும் போட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க. கீவேர்டு தான் முக்கியம். இந்த ஆடு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா புல்லை பார்த்து வந்து மேயும், அதை வந்து இது பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க, பொதுவாக நீங்கள் வந்து முக்கியமான ஸ்கீம்ஸை ஃபுல்லாக எடுத்துட்டீங்க. இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பார்த்து உங்களுக்கு என்ன கேட்டாலும் ஒரு 10 நிமிஷத்துல எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட், ரைட்டா? ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆனுவல் ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து எடுக்கணும், ரைட்டா? ஸோ இந்த ரிப்போர்ட்டை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு ரிப்போர்ட்டை எல்லாத்தையும் படிக்கக்கூடாது, ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரிப்போர்ட்டோட இண்டெக்ஸுக்கு வந்து போங்க. ரிப்போர்ட்டோட இண்டெக்ஸ்க்கு வந்து போங்க. இண்டெக்ஸுக்கு போனீங்கன்னா இதுல லட்டா டேட்டா வந்துருக்கும். எப்படின்னு வந்து பாருங்க. ஸோ இந்தியாவில் இங்க வந்து பாருங்க, நமக்கு வந்து ஸ்கில்டு யூனிவர்சிட்டி இதெல்லாம் வந்து இருக்கு. எது தேவையோ அதை மட்டும் எடுங்க. எக்ஸாம்பிள்ஸ், பிரதம மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, பிரதம மந்திரி கௌசல் கேந்திராஸ், ஓகே, அண்ட் ஸ்கூல் இனிஷியேட்டிவ்ஸ், ஹையர் எஜுகேஷன்ஸ், இந்தியன் இன்டர்நேஷனல் ஸ்கில் சென்டர். புரியுதா? அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை ஃபுல்லா மத்திய அரசுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயத்துல என்ன பண்ணிக்கலாம், இதை எல்லாத்தையும் நீங்க வந்து கேதர் பண்ணி ஒரே ஷாட்ல நீங்க வந்து கேதர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து பாருங்க, ஸ்ட்ரைவு, ஓகே. ஸோ இதுல 2, 3, 4, 5 இதை பார்த்தீங்கன்னா போதும், எல்லாத்தையும் வந்து என்ன பண்ண வேண்டாம், பார்க்க வேண்டாம், ரைட்டா? ஸோ இதே மாதிரி லோன் கொடுக்கறது, ஓகே, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்கில்ஸு, ஜன் சிக்ஷான் சந்தான்ஸ், ஓகே, சங்கல்ப்பு, இதெல்லாம் வந்து முக்கியமானது. ஸோ இது வந்து பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல ஓகே என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வேகமாக வந்து எடுத்துருவீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையும் வந்து படிக்க வேண்டாம், சும்மா படம் பாருங்க, ரைட்டா? படம் எப்படி வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த படத்தில் தான் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்துருக்கும். இதில் இந்த மாதிரி டேபிள் கொடுத்துருந்தாங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் ரிக்வயர்மெண்ட் ஸ்டேட் லெவல்ஸ் ஆஸ் பர் 2013 to 2022ல எவ்வளோ ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா தமிழ்நாடு டேட்டாவை மட்டும் எடுத்துக்கணும். ஓகே, அப்போ நீங்க என்ன பண்ணணும், திறன் மேம்பாட்டு அமைச்சரகத்தின் கீழ் 2013 to 22ஆம் ஆண்டுக்கான ஓகே உங்களுக்கு எவ்வளோ மனிதவள ஆற்றல் வந்து தேவை அப்படிங்கக்கூடியதுல தமிழ்நாடுக்கு 145% தேவை அப்படிங்கிற மட்டும் எடுத்துக்கணும், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, சும்மா அப்படியே போங்க, ஸ்பீடா வந்து போங்க. நமக்கு இதுல டேட்டாஸ் வந்து உங்களுக்கு வந்து சும்மா கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, நமக்கு இந்த டயக்ராம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயின்ஸ் எழுதும் போது உங்களுடைய ப்ரெசன்டேஷன்ஸ் இந்த மாதிரி டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து இருக்கணும். நீங்க பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாட்டு அமைச்சரத்துக்கு கீழே ஓகே உங்களுக்கு திறன் மேம்பாட்டு ஓகே வளர்ச்சி நிதி. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? புரியுதா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி இது பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு தேவையான டேட்டா. உடனே என்ன பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க வேணுமோ நீங்க இது மொபைல்ல வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம், ரைட்டா? போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு எப்போவா வந்து தேவை, ரைட்டா? ஸோ நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபண்டு, நேஷனல் கவுன்சில் ஃபார் ஒகேஷனல் ட்ரைனிங், ஓகே, தொழில் வளர்ச்சிக்கான பணிகள், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங் இருக்கு. இதுல இந்த ஃபண்டுக்கு கீழே யாரு இது பண்றா அப்படின்னா நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய திறன் மேம்பாட்டு கழகம் இதை வந்து மெயின்டைன் பண்றாங்க, ரைட்டா? ஸோ இது பிரைவேட் செக்டாருக்கு வந்து கொண்டு போறாங்க ட்ரைனிங் கம்பெனி, செக்டார் ஸ்கில் கவுன்சிலுக்கும் வந்து இது பண்றாங்க, ரைட்டா? இதுல பிரைவேட் செக்டார் ட்ரைனிங்க்கு என்ன கொடுக்காங்க, லோன் ஈக்விட்டி கிராண்டா வந்து கொடுக்குறாங்க. ஆனா செக்டார் ஸ்கில் கவுன்சிலுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கிராண்டா வந்து கொடுக்குறாங்க, ரைட்டா? லோன்னா திரும்ப கொடுக்கணும், கிராண்ட்னா திரும்ப கொடுக்க தேவையில்லை, ரைட்டா? இப்போ இந்த ரிப்போர்ட்ல இருந்து நான் முக்கியமான தகவல்லாம் வந்து எடுக்கிறேன். அப்போ நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்துருக்கும். இப்போ நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மத்திய அரசோட ஒரு மிக முக்கியமான அமைப்பு, தேசிய திறன் மேம்பாட்டு கழகம். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, தேசிய திறன் மேம்பாட்டு கழகம், ஓகே. ஸோ இது 2009ல கம்பெனி ஆக்ட் கீழே
2009ஆம் ஆண்டு நிறுவன சட்டத்தின் கீழ் 1959-56ல உருவாக்குனாங்க. இந்த நிறுவன சட்டம் எப்போ அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டதுங்கிறது வேற இதுல எழுதிக்கோங்க. 2013ல அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டது. ரைட்டா? ஸோ இது கூட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ இதுல மெயினா வந்து தேசிய திறன் மேம்பாட்டு மையம் வந்து உருவாக்குறாங்க. இது 10 கோடி ரூபாய் முதலீடு. இது 10 கோடி ரூபாய் முதலீடு. இதுல தனியார் துறை வந்து பாத்தீங்கன்னா 51%. ஓகே, 41% என்னது கவர்மெண்ட். இப்போ ஒன்று ஸ்கில் டெவலப்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு கேட்டாலே இதை எழுதி விட்டுருங்க. ரைட்டா? வேலை வாய்ப்பு பிரச்சனைனா ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில் சார்பாக நிறைய நிதிகள் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு போட்டு மேட்ச் பண்ணி நீங்க எழுதணும். ரைட்டா? ஸோ அப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தனியார் மற்றும் பொது துறையினால, தனியார் துறை மற்றும் பொதுத்துறையினால உருவாக்கப்பட்டது. ரைட்டா? அடுத்து இங்க பாருங்க, இந்த மாதிரி பிரசன்டேஷன் இது தெளிவா இல்லை, அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து நான் என்ன பண்ணிடுறேன், லாஸ்ட் பேஜுக்கு வந்து வந்துடுறேன். ரைட்டா? நீங்க பார்த்தாலே தெரியும், தொடர்ந்து நீங்க இன்வால்வ் ஆகி இந்த எக்ஸாமுக்கு வந்து படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கக்கூடிய பல விஷயங்களை நீங்க வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க. இப்போ நான் வந்து கடைசி பக்கத்துக்கு வந்துடுறேன். நமக்கு எது தேவையோ அதை மட்டும் இது பண்ணலாம். பொதுவாக லாஸ்ட் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், மெயினா வந்து பார்த்துக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கக்கூடியத ஒரு டாக்குமெண்டோட இண்டெக்ஸை வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே போதுமானது. ரைட்டா? ஸோ அப்போ இந்திய லெவல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயத்த என்ன பண்ணிட்டீங்க, மெயினா வந்து பார்த்துட்டீங்க. ரைட்டா? ஸோ இது இன்டர்நேஷனல் ஸ்கில் லெவல்ல இந்த ரிப்போர்ட்ஸ்ல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்க ஹெட்டிங்கை மட்டும் பார்த்தீங்கன்னாலே போதும், ஒவ்வொன்றும் ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். சரி, நான் வந்து தமிழ்நாடு எக்ஸாம் வந்து படிக்கிறேன், அப்போ தமிழ்நாடு தகவலை தெரியும்னா இதுல பிடிஎஃப்ல தமிழ் அப்படின்னு கொடுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்ல தமிழ்நாடு சம்பந்தமான எல்லா டேட்டாவும் உங்களுக்கு கிடைச்சிடும். என்ன, நேஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன் மீடியா இன்ஸ்டிடியூட், நேஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மீடியா இன்ஸ்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, தமிழ்நாடு சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆக்ட் படி உங்களுக்கு வந்து உருவாக்கியிருக்காங்க. ரைட்டா? சென்ட்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மீடியா இன்ஸ்டிடியூட் எங்க இருக்கு, சென்னையில இருக்கு. எனக்கு இப்போதான் இதுவே தெரியும். ஓகே, சென்னை சென்ட்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மீடியா இன்ஸ்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. இதுபடி வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இப்படி நீங்க என்ன பண்ணிக்கலாம், தமிழ்நாடு சம்பந்தமான எல்லா தகவலையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், எடுத்துடலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்க இந்திய லெவல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயத்த பார்த்துட்டீங்க. அடுத்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயத்த வந்து பார்க்க போறோம். ரைட்டா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தன் பசியோட இருந்தோம்னா மீன் கறி சமைச்சு சாப்பிடு அப்படின்னு வந்து கொடுக்கறதோட எது பெஸ்ட், எப்படி மீனை பிடிக்கணும், எப்படி மீனை உரிக்கணும், எப்படி இது பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த கற்றுக் கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி கற்றுக் கொடுக்கணும்னா இங்கே யாரையும் நம்ப தேவையில்லை. உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ வந்து போகும். அதற்கான ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ப்ராப்பரா ஸ்ட்ரக்சரா நீங்க வந்து படிங்க. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம், இதுல நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் பார்த்தோம். இதே மாதிரி தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் இது எப்போ உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2013ல உருவாக்கியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் 2013 உருவாக்கப்பட்டது. ஸோ இதுல உங்களுக்கு தமிழ் வேணும்னா தமிழ்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட் தமிழ்லையும் உங்களுக்கு அக்சஸ் பண்ண முடியும். மத்திய அரசுடைய இது வந்து மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் தான் வந்து பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இப்போ திறன் மேம்பாட்டு கழகம் 2013ல உருவாக்குறாங்க. ரைட்டா? இதுல பல்வேறு பயிற்சிகள் உங்களுக்கு வந்து மெயினா வந்து கொடுக்குறாங்க. என்னென்ன குறுகிய கால பயிற்சி, முன்களற்ற திறனே, இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து பார்த்துக்கோங்க. என்னென்ன துறைகள்ல வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மொத்தமா நோட் பண்ணிக்கலாம். வேளாண்மை, தானியங்கி, ஓகே, பூச்சி மற்றும் வண்ணம் பூசுதல், கட்டுமானம், இது பெய்டு கோர்ஸும் வந்து உண்டு, அன்பெய்டு கோர்ஸும் வந்து உண்டு. ரைட்டா? அதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு திட்டங்கள். இதுல போயிட்டு மத்திய அரசின் திட்டங்கள் நான் வந்து சொன்னேன் இல்லையா,
சங்கல்பு இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். இங்க வந்து பாருங்க மாநில அரசின் திட்டங்கள், தமிழ்நாடு கவர்மெண்டுடைய திட்டங்கள் என்னெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த வெப்சைட்ல நீங்க வந்து போய் சூப்பரா டேட்டா வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கும். குறுகிய கால பயிற்சிகள், ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத மெயினா வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், லாங் டேர்ம் கோர்ஸ், இந்த விஷயத்த நீங்க வந்து மெயினா வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கில் ரிப்போர்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பார்க்கணும். ரைட்டா? ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்களா, ஸோ இதே மாதிரி தமிழ்நாடு ரிப்போர்ட்டையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா அந்த டிஎன் ஸ்கில் வெப்சைட்லேயே நீங்க வந்து எடுக்க முடியும். ஸோ அதுல ரிப்போர்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா வந்து வரும். ஸோ இதுல ஒரு சில டேட்டா நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன், வேகமா நான் வந்து சொல்லிடுறேன். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா இயர் புக்ல இருக்கக்கூடிய டேட்டா வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம். ரைட்டா? ரிப்போர்ட் எடுக்கிறேன். இந்த இருக்குல்ல டவுன்லோட் அண்ட் ரிப்போர்ட், இதுல போய் எடுத்துக்கலாம். இதுல ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்ட் ரிப்போர்ட்ஸ் இருந்திருக்கு. இப்போ நான் முதல்வன் ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. இந்த இருக்குல்ல ஸ்கில் கேப் ஸ்டடி, இதுல இருக்கக்கூடிய டேட்டா. அப்போ எல்லாரையும் முதல் மதிப்பெண் பெற முடியும், நம்மளால பெற முடியும்னா கண்டிப்பா வந்து பெற முடியும். அதுக்கு நீங்க வந்து லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் காசு கட்டி கல்வி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில இருக்காம கவர்மெண்டுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை வந்து பார்க்கணும். ரைட்டா? ஸோ இது வந்து கவர்மெண்டுடைய அஃபீஷியல் வெப்சைட். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பிடிஎஃப்னா என்னென்ன இருக்கு, ஸோ சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டரு, ஸோ இதுல ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இதுல கடைசி வந்து பார்த்துக்கோங்க சமரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ சமரின்னு இருக்கும்போது அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவல்ல யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றது இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்ட்ரக்சரா உங்களுக்கு வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை மட்டும் நீங்க வந்து பார்க்கும்போது என்ன பண்ணணும், எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத மெயினா வந்து பார்த்தீங்கன்னாலே நீங்க ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த பிடிஎஃபோட ஃபார்மேட் எப்படி இருக்கு, இப்போ ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், ஒரு மெயின் பாயிண்டா நீங்க வந்து எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இங்க வந்து பாருங்க. ஓகே, ஸோ எஜுகேஷன், ஒகேஷனல் எஜுகேஷன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர் அலைடு ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் எஃபோர்ட்டா வந்து தேவை. ரைட்டா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுல என்னென்ன ஹெட்டிங் மட்டும் பாருங்க. ஓகே, பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி கொடுத்தல், பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி கொடுத்தல். ஓகே, ஸோ இதே மாதிரி பெண்கள் பொருளாதார விஷயத்தில் பெண்களுடைய பங்களிப்பை அதிகரித்தல். ஓகே, ஸோ இதே மாதிரி பிரம்மாண்டமாக நினைத்து கொண்டிருக்கும் யாரு, இளைஞர்கள் நினைத்து கொண்டிருக்கும் அந்த இது இருக்கு இல்லையா, ஸோ நம்முடைய மார்க்கெட் வேல்யூஸ் இப்படி இப்படிலாம் வந்து ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த அந்த மித்தை உடைக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதே மாதிரி தலைமுறைக்கு என்ன பண்றோம், விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துறோம். இதே மாதிரி வேலை வாய்ப்பு ஸ்கில்லையும் சாஃப்ட் ஸ்கில்லையும் என்ன பண்றோம், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்த வந்து பண்றோம். ஸோ இதே மாதிரி தொழிற்சாலைகள் அனுபவங்களை பலப்படுத்துறோம், தொழிற்சாலைகள் அனுபவங்களை வந்து பலப்படுத்துறோம். அப்ரண்டிஸ்ஷிப் ஆஃப் எம்எஸ்எம்இ செக்டாருடைய அப்ரண்டிஸ்ஷிப் இந்த டெவலப்மெண்ட் வந்து பண்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இண்டிஜினியஸ் ப்ராடக்ட் லைக் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பொம்மை இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, பத்தமட பாயி, இந்த மாதிரி ப்ராடக்டை பாரம்பரியக்கூடிய ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்றோம். ஓகே, வேலை வாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள். இதே மாதிரி ஸ்கில்ல டார்கெட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து அதே மாதிரி வருங்கால தொழில்நுட்பத்துக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ். ஓகே, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து வந்துருச்சு இல்லையா, அப்போ உலக லெவல்ல இன்னும் குளோபலைசேஷன் வலுவடையும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ட்ரைனிங்ஸ், ஸோ இப்போ லாங்குவேஜ் ட்ரைனிங் சம்பந்தமா, அதே மாதிரி கட்டமைப்புகளை மேம்படுத்தக்கூடியது. ரைட்டா? இதே மாதிரி மருத்துவம் சார்ந்த விஷயங்களை வந்து அதிகரிக்கிறது. இதே மாதிரி ஆட்டோமொபைல் மற்றும் ரோபோட்டிக்ஸை பலப்படுத்துறது. பிக் டேட்டா, தகவல் திரட்டு, செயற்கை தொழில்நுட்பம், டேட்டா அனலிட்டிக்ஸ், இதெல்லாம் வந்து இது பண்றது. இதே மாதிரி தேசிய பேரிடர் மேலாண்மை, அவசர காலத்தை
பலப்படுத்தக்கூடிய திறன்களை மேன்மைப்படுத்தணும். எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியுதா? இது சும்மா நீங்க அந்த கீவேர்ட்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு போதுமானது. ரைட்டா? ஸோ அப்போ நீங்க தமிழ்நாடு கவர்மெண்டுடைய ரிப்போர்ட் நாங்கள் சொன்னோம் இல்லையா, ரீசெண்டா என்னென்னலாம் வந்து பாருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரி ஓரியன்டா இதுல வந்து பாருங்க. ஸோ தஞ்சாவூரோட மெட்டல் ஒர்க்கு, ஓகே, கீவேர்டை மட்டும் பாருங்க. இதே மாதிரி வந்து சுவாமிமலை பிரான்ஸ் சிலைகள் சுவாமிமலையில ஃபேமஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர்ல அந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபேமஸ். அப்படின்னா என்னது, பொற்பாளையம் இது என்ன பானை செய்யறதா, சில்வர் பானை அந்த மாதிரி நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பெரம்பலூர்ல உட்டு ரிலேட்டடா சிலைகள் வடிவமைப்பு ஃபேமஸ். ஓகே, இதே மாதிரி திண்டுக்கல்ல கைவினை சாரிகள் வந்து ஃபேமஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி பாய் ரிலேட்டடா கோல்டு ஜுவல்லரி மேட்டுப்பாளையம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ போகும்போதெல்லாம் இதை என்ன பண்ணிக்கலாம், பக்காவா நீங்க வந்து சொல்லலாம். அதனாலதான் நீங்க வந்து எல்லாத்தையும் படிக்கணும், இந்த டாக்குமெண்ட்டை போய் உருட்டி எடுக்கணும் அப்படிலாம் வந்து கிடையாது. மெயின் விஷயத்த மட்டும் கீவேர்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க, படிங்க. அதனால நான் சொல்லக்கூடியது கவர்மெண்டுடைய அஃபீஷியல் டேட்டாவை என்ன பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களால எளிமையான முறையில டேட்டா வந்து கவர் பண்ண முடியும். என்ன தேவை ஏன்னா கவர்மெண்ட் ஒரு டேட்டா வெளியிடுதுன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும், அந்த டேட்டாவை நீங்க ப்ராப்பரா வந்து எது தேவை அப்படிங்கிறத நீங்க ஓல்டு கொஸ்டினை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி இது பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து தூக்கி போடலாம், ரைட்டா? ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களோட ப்ரெசன்டேஷன்ஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நீங்க என்ன கேட்டாலும் இந்த பாயிண்ட்ஸை உள்ள கொண்டு வர மாதிரி என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு முக்கியமான டேட்டா வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க. ஸோ தமிழ்நாடு லெவல்ல இருக்கக்கூடிய டேட்டா இந்திய லெவல்லையும் தமிழ்நாட்டு லெவல்லையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதை வந்து பாருங்க. நீங்க ஒவ்வொரு செக்டார் வைஸ் வந்து பார்க்கணும், இந்திய லெவல்லையும் வந்து பார்க்கணும். நீங்க வந்து பாருங்க, இதுல சோசியோ எக்கனாமிக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டேட்டா, இது பாப்புலேஷன் ரிலேட்டடான இஷ்யூஸ்ல வந்து பார்க்கலாம், ரைட்டா? 2011 சென்சஸ்ல தமிழ்நாடுடைய பாப்புலேஷன்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஸ் பர் 2011 சென்சஸ் தமிழ்நாடுடைய பாப்புலேஷன் 7.2 crores வந்து இருக்கு. ஓகே, ஸோ இப்போ 8 கோடிக்கு மேல வந்திருக்கு. இதே மாதிரி 6வது பெரிய ஸ்டேட், ஸோ இந்தியாவில் 6வது பெரிய ஸ்டேட். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து சொல்றேன், அர்பனைசேஷன்ல தமிழ்நாடு 48, அதாவது இந்தியாவை விட தமிழ்நாடு அர்பனைசேஷன்ல என்னது அதிகம். இதே மாதிரி பாப்புலேஷன் டென்சிட்டி இந்திய லெவல்ல 382 வந்திருக்கு. இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். பாப்புலேஷன் டென்சிட்டியில இந்தியா 382, தமிழ்நாடு 555. செக்ஸ் ரேஷியோ 1000 மெயிலுக்கு எத்தனை ஃபீமேல் அப்படிங்கிறதுல இந்தியா 593, தமிழ்நாடு 996. லிட்ரேச்சரி கல்வி அறிவு வந்து பாத்தீங்கன்னா இந்திய லெவல்ல 73 தான், தமிழ்நாடு லெவல்ல 80%. தனிநபர் வருமானம், ஓகே, தனிநபர் வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் இந்திய லெவல்ல ஒரு ஆளு 98,000 வந்து சம்பாதிக்கிறான். தமிழ்நாட்டுல 1,42,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். போட்டித் தேர்வர்களுக்கு மாசம் ஒரு 2,000 ரூபாய் இருந்தா போதும், நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனா இந்த மாதிரி ரிப்போர்ட் இருக்கு என்ன. ஸோ அடுத்து பாப்புலேஷன்ஸ் பிலோ பாப்புலேஷன் பாவர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கம்மி 11.28, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 21.92. இப்போ நான் வந்து எதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி அஃபீஷியல் டேட்டாவை காமிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டைரக்டா இப்போ நான் வந்து என்ன பண்ணிடலாம், டைரக்டா நானே வந்து பிபிடி இந்த மாதிரி ரெடி பண்ற மாதிரி இந்த டேட்டாவெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணணும்னா அட்டேங்கப்பா பயங்கரமான கிளாஸ் அப்படி இப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொரு தகவலையும் ப்ராப்பரா நீங்க எடுக்க வந்து பழகிக்கணும். ஸோ அந்த திறமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கண்டிப்பா லைஃப்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும், ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ப்ராப்பரா ஒவ்வொரு தகவலையும் என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டா?
ஸோ இப்போ தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயத்த வந்து பார்த்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவு என்ன கிடைச்சிருக்கும், ஈஸியான ஒரு டேட்டா வந்து கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் டிஎன் ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு கொடுங்க. ஓகே, இது ரெண்டாவது. நீங்க ஒரு கொஷினுக்கு ஆன்சர் எழுதும் போது இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். திரும்பவும் சொல்லக்கூடியது என்ன பண்ணக்கூடாது, நிறைய தகவலாக வந்து தேவைக்கூடாது. ஸ்கில் அப்படின்னு கொடுத்து பிஐபி, என்னது ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, என்னது ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, அதில் இயர் அண்ட் ரிவ்யூலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட்டா, அதை எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் டேட்டா. ரைட்டா, ஸோ இதில் போயிட்டு டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ல நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்கும். இதுலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயத்த எடுத்துக்கலாம். கவர்மெண்ட்டுடைய இது அஃபீஷியல் டேட்டா, தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். இது பார்த்தீங்களா? ஸோ லேபர் வெல்ஃபேர் ஸ்கில் டெவலப்மெண்ட் எப்போ உள்ளது, ரீசன்ட் ரிப்போர்ட், இதை அப்படியே தூக்கிறீங்க. ரைட்டா, இது ஆங்கில வழிக்கு படித்தவங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதைத்தான் உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வித்துக்கிட்டு இருக்காங்க நோட்ஸுங்கக்கூடிய பேரில். ரைட்டா, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அரசே எல்லாத்தையும் இலவசமாக தரமாக வந்து கொடுத்துட்டு. அப்போ நீங்கள் எதுக்கு அதை யூஸ் பண்ணாமல் எதுக்கு மெட்டீரியல் தேடி அங்கே அலையணும்? அப்போ நீங்களே யோசிச்சுக்கோங்க யார் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ரைட்டா, ஸோ இப்போ ஓகே, ஸோ இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயத்த நம்ம வந்து பார்க்குறோம். இது இயர் அண்ட் ரிவ்யூ. இதில் வேகமாக நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 7.36 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைனை மட்டும் பாருங்க. ரைட்டா, ஸோ இது கொரோனா தாக்குதலுக்கு பின்பாக கிட்டத்தட்ட 7.3 லட்சம் பேர் திறன் வளர்ப்பு பயிற்சியை பிரதம மந்திரி கிசான் கௌசல் விகாஸ் யோஜனா மூலமும் பெற்றுள்ளனர். ரைட்டா, இது வந்து பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 116 கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் கோர்ஸாக என்ன பண்ணியிருக்காங்க, அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா சுயசார்புடைய என்ன பண்ணியிருக்காங்க, திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து பெற்றிருக்காங்க. ரைட்டா, ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் கீவேர்ட்ஸ். பிரதம மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, ஸ்கில் ஹப்பு, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அந்த ரிப்போர்ட்ல பார்த்தோம் இல்லையா, டிஜிட்டல் ஸ்கில்லிங். ஓகே, ஸோ இதெல்லாம் முக்கியமான ஸ்கில்லிங் இது. ஓகேவா, அதே மாதிரி இ ஸ்கில் இந்தியா, இப்போ இ கவர்னன்ஸ் உடைய பங்களிப்பு எல்லா பக்கமும் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஓகே, ஸோ எல்லா வெப்சைட்டையும் இன்னொரு வாட்டி இது பண்ணணும்னா நீங்கள் இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க நோட் பண்ணாமல் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இ ஸ்கில் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கீம்ஸ். ஓகே, அப்போ உங்களுக்கு இ கவர்னன்ஸ் எப்படிலாம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து இதாகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ரைட்டா, ஸோ இதை மாதிரி மேலோட்டமாக பார்த்துட்டு கீ நோட்ஸை வந்து பார்த்துக்கலாம். சரி, நீங்கள் வந்து தமிழ் மீடியம் வந்து படிச்சிருக்கீங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படித்தவங்க இதே இது தமிழ்லேயே வந்துருக்கும். ரைட்டா, ஸோ இதே டேட்டா எல்லாமே வந்து இருக்காது, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து இருக்கும். ஸோ அந்த தமிழில் இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பாருங்க. ஓகே, ஸோ இதில் கல்வி நிறுவனங்கள் தற்போது இது சில இது வந்து பார்த்தீங்கன்னா புரியும், சில இது வந்து பைத்தியம் ஆயிடுவோம், மண்டையை பிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்டுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ரைட்டா, ஸோ தமிழில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டுடைய தமிழரசு மேகசின் வந்து படிக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்டுடைய திட்டம் மேகசின் வந்து படிக்கலாம். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஜிட்டல் திறன் வளர்ச்சியும் வந்து பண்ணுறாங்க. ரைட்டா, இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ அப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயத்த வந்து படிக்கும்போது எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத என்ன பண்ணணும், ப்ராப்பராக நீங்கள் வந்து படிக்கணும். ரைட்டா, ஸோ அப்போ நீங்கள் என்ன படிக்கணும், இப்போ டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணணும், எப்படி ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மெயினாக வந்து படிச்சுக்கணும். ரைட்டா, ஸோ இப்போ தமிழில் வந்து நம்ம வந்து டேட்டா வந்து தேடலாம். இப்போ அப்போ நான் இங்கிலீஷில் வந்து தேடினேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தமிழில் வருதான்னு பார்த்தோம். திறன் வளர்ப்பு டாக்குமெண்ட் என்ன பேர்ல வச்சிருக்கேன்னு தெரியல, அந்த பேர்ல தான் வந்து
சரி பாருங்க, இப்படி வந்துருச்சா? கீவேர்ட்ஸை நம்ம கரெக்டாக தேடணும். தேடுறதுக்குன்னு ஒரு கலை இருக்கு, ரைட்டா? ஸோ இப்போ நீங்கள் எப்படி டேட்டாவை எடுக்கிறது என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், ரைட்டா? எவனாவது இன்ஸ்டியூட்காரன் வந்து நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா 500 1000 தாரேன், மெட்டீரியல் ரெடி பண்ணி தாரேன் அப்படிங்குவான். அதுக்கு நீங்கள் வந்து இதை காப்பி பேஸ்ட் பண்ணி நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் கல்வி வந்து வணிகமாக்கிறதுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, துணை பெறக்கூடாது, ரைட்டா? ஸோ அப்போ இதை வந்து இலவசமாக எல்லாருக்கும் தரமாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ நீங்கள் அதை வந்து பாருங்கள், ரைட்டா? ஸோ இப்போ இது வந்து தொழில் சார்ந்தது, எம்ப்ளாய்மெண்ட் சார்ந்தது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா திறன் மேம்பாட்டு சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்கு. இதை மேலோட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட்டா? மாற்றுத்திறனாளிகள், தனியார், இங்கே பாருங்க, வேலை வாய்ப்புக்கான, கல்லூரிக்கான இலவச பயிர்ப்பு, மெய்நிகர் கற்றல், இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆல்ரெடி தெரியுங்கிறவங்க எஸ்ன்னு இது பண்ணுங்க, தெரியாதவங்க நோன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். எத்தனை பேர் தெரியும்னு பார்ப்போம். தெரிஞ்சவங்க யார் இருக்கானா? இருக்கீங்களா? வேற அவ்வளவுதானா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, முயற்சி பண்ணுங்க, ரைட்டா? இப்போ நம்ம இண்டெக்ஸை வந்து பார்த்துட்டோம். இண்டெக்ஸை பார்த்துட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா எல்லாமே இருக்கும். நான் திரும்பவும் சொல்லக்கூடியது, இது எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா, அங்க பாத்தீங்களா ஒரு மெயின்ஸ் பாயிண்ட் வந்து பார்த்தேன். எதுல உங்களுக்கு இதுல நம்ம இதுல ட்ரெயினர்ஸ் ட்ரைனிங்னு வந்து பார்த்தோம். அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங்னு வந்து பார்த்தோம். அதான் அங்க இருக்கு. என்ன இருக்கு? பயிற்சினருக்கு பயிற்சி, குறுகிய கால பயிற்சி, ஓகே, தொழிற்சாலை இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், ஓகே, இவ்வளவுதான். தொழில் பிரிவுடைய தேவைக்கேற்ப மாற்றியது, தகவல் தொழில்நுட்ப கண்காணிப்பு, இவ்வளவுதான். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு போதும். அப்போ உள்ள டேட்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்திருக்கும். ஏற்கனவே இது ஃபாண்ட் பெரிய ஃபாண்ட்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது 300 வந்து பாத்தீங்கன்னா கம்மியானது. அப்போ நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இதுக்குள்ள போயிட்டு என்ன தேவையோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், ரைட்டா? அதுல ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த என்ன பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். கல்லூரிகளுக்கு இலவச பயிற்சி. ஸோ அது இது எல்லாமே ரீசன்ட் டேட்டா. நீங்க பாருங்க 2022-23 ரீசன்ட் பட்ஜெட்டுக்கான டேட்டா. அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், மெய்நிகர் தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் மூலமா என்ன பண்றாங்க, போட்டித் தேர்வுக்கு பயிற்சி வந்து கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான பயிற்சி. நீங்க இதை வந்து பார்த்துட்டு நேரடியா ஒரு கீ நோட்ஸை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், வேகமா வந்து எழுதி வந்து வச்சுக்கலாம், ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, இந்த கவர்மெண்டுடைய டேட்டாஸை வந்து யூஸ் பண்ணுங்க. திரும்பவும் நீங்க எல்லாத்தையும் போட்டு படிக்கணும்னு வந்து கிடையாது. நீங்க ஒரு புத்தகத்தை, நான் ஏற்கனவே ஸ்கூல் புத்தகத்தை எப்படி படிக்கணும், ஒவ்வொரு விஷயமும் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், ரைட்டா? ஸ்கூல் புத்தகத்தை எப்படி படிக்கணும், ஒரு புத்தகத்தை இண்டெக்ஸ் எப்படி பார்க்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், அந்த வீடியோஸ்லாம் யூடியூப்ல இருக்கு, அதை பாருங்க. பார்த்துட்டு எல்லாத்தையும் சில பேர் A to Z போட்டு உட்கார்ந்து எழுதி அதெல்லாம் தேவையே கிடையாது, ரைட்டா? ஸோ இதுல என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பரா நீங்க வந்து எழுதணும், ரைட்டா? ஸோ இப்போ வந்து பாருங்க, இ கவர்னன்ஸ் கீழே தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் வந்து பார்த்தோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாருங்க, தனியார் வேலை வாய்ப்பு டிஎன் பிரைவேட் ஜாப்ஸ் வெப்சைட்டு, இதெல்லாம் இ கவர்னன்ஸ் கீழே எழுதலாம். ஸ்கில்டு இதுல எஜுகேஷன் ரிலேட்டடா கல்வி தொலைக்காட்சி மூலமா எஜுகேஷன் கொடுக்கறது, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றையும் நீங்க வந்து எழுதலாம். பயிற்சி பிரிவு. ஸோ இந்த பயிற்சி கீழே தான் இங்க மெயினா வந்து வருது. கைவினை அங்க பார்த்தோம் இல்லையா, நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இதெல்லாம் எங்க பார்த்தோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தோம், ஸ்டேட் கவர்மெண்ட்லயே வந்து பார்த்தோம். கிராஃப்ட் ரிலேட்டடா ட்ரைனிங், மத்திய அரசும் மாநில அரசு ஸ்கீமும் ஒரே பாத்துல வரும். அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் இப்போ வந்து கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சன்கல்ப் யோஜனா, ஸ்ட்ரைவ் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி தெரியும். இதை பொதுவாகவே வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ப்ராப்பரா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்கள், ஓகே. ஸோ அப்போ நீங்க இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்தது என்னது, ஸ்கில் ட்ரைனிங் go.in இணையதளம். அப்போ நீங்க இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க இதை மட்டும் இந்த பேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா போதும்.
பட்டியலினத்திற்கான மேம்பாட்டு பயிற்சி, ஓகே, பழங்குடியினர் மாணவர்களுக்கான மேம்பாட்டு தொழில் பயிற்சி, மாற்றுத்திறனாளிகளுக்கான மேம்பாட்டு தொழில் பயிற்சி, மாணவிகளுக்கான தொழில் மேம்பாட்டு பயிற்சி. ஹெட்டிங்கை மட்டும் பார்த்து எழுதுங்க, நீங்க தான் டாப்பரு. உங்களுடைய வெற்றியை யாராலுமே அடிச்சுக்க முடியாது. சிறைவாசிகளுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி. ஹெட்டிங்கை மட்டும் பாருங்க. ரொம்ப தொழில் பயிற்சி நிலையங்களுக்கான தனியார் தொழில் பயிற்சி நிறுவனங்களுக்கான பயிற்சி. ஸோ இந்த ஹெட்டிங்கை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை போன்ற பல்வேறு விஷயங்களை மெயினாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கிலீஷ் டாக்குமெண்ட் எடுத்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும். உங்க பாருங்க, ஸ்ட்ரைவ் ஸ்கீம், தொழில் மதிப்பு மேம்படுத்துவதற்கான, என்ன சொன்னேன், ஸ்ட்ரைவ் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல், தொழிற்சாலைகள் மேம்படுத்துவதற்கான திறன் வளர்ப்பு பயிற்சின்னு சொன்னேன். இதே சங்கல்புங்கிறது உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான மேம்பாடு திட்டம். நீங்க இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒன்றிய அரசு நிலையா இங்க பாருங்க. இத்திட்டம் 2017ஆம் ஆண்டு ஒன்றிய அரசால், மத்திய அரசால் உலக வங்கி நிதி உதவியுடன் 100%. ஸோ இதை நீங்க வந்து இதை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு வந்து பாருங்க. உங்களுக்கு இந்த ஸ்கீம் இருக்கு, ஸ்ட்ரைவ் ஸ்கீம் வந்து இருக்கு, நான் காமிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைவ் ஸ்கீம்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கு, ரைட்டா? இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ரைவ் ஸ்கீம்ஸ்னோடனே நீங்க வந்து இதை வந்து அப்படியே எடுத்து நோட்ஸ் வந்து எடுப்பீங்க. அப்படி எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திட்டம் என்ன பண்ணுவோம், 2017 மத்திய அரசால் துவங்கப்பட்டது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இதற்கு உலக வங்கி நிதி வழங்குகிறது, இரண்டாவது பாயிண்ட். ஓகே, ஸோ இது 100% மத்திய அரசு உதவி திட்டம். ஸோ இப்படி ஒரு பாயிண்ட உடைச்சு எழுதுனீங்கன்னா எக்ஸாமினருக்கு என்ன இருக்கும், ஓகே நல்லா வந்து என்ன பண்ணியிருக்கோம், அவர் ப்ரெசன்டேஷன்ஸ் நல்லா இருக்குன்னு யோசிப்பாரு. அதனால ஒரு சென்டென்ஸை என்ன பண்ணணும், நீங்க மேக்சிமம் வந்து என்ன பண்ணணும், உடைச்சு எழுதணும். அப்படி எழுதினா தான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடும், ரைட்டா? ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, திறனை வந்து மேம்படுத்துறாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. 4 பிரிவில் தொழிற்சாலை தொழில் பயிற்சி நிறுவனங்களை மேம்படுத்தப்பட்ட கற்பித்தல் மற்றும் கற்றல் திறன், ஓகே, விரிவுபடுத்தப்பட்ட தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம், இந்த மாதிரிலாம் வந்து டெவலப்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்க வந்து ஹெட்டிங்கை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கணும், மாதிரி தொழில் பயிற்சி நீங்கள மேம்படுத்தல். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க இதை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணணும், ப்ராப்பரா வந்து எழுதணும். அது அப்போ உங்களுக்கு வந்து எப்படி கிடைக்கும், ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ எதை படிக்கணும் எதை விடணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நீங்க என்ன பண்ணணும், மெயினா வந்து பார்த்துக்கணும். இப்போ தமிழ்நாட்டு லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்றேன். நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா கிண்டியில இருக்கு. சீமென்ஸ் திறன்மிகு மையம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அசோக் லேண்ட் இவங்களும் வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க போல. இந்தியா ஜெர்மனி அண்ணா நிர்வாகம், உங்களுக்கு இந்த ஐஏஎஸ் கோச்சிங்லாம் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அண்ணா நிர்வாக பணியாளம், இது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்தது. ஸோ இதுல ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கிட்டு, மேக்சிமம் ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ என்ன டேட்டா வேணுமோ அதை குறிப்பெடுத்துக்கணும். உட்காந்து எல்லாத்தையும் படிச்சு இது பண்ணி குழம்பிடக்கூடாது. இப்படி எடுத்தீங்கன்னா அந்த நோட்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல பயன் தரும். அப்போ நான் சொன்னது ஸ்கில் டெவலப்மெண்ட்டுடைய கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் டேட்டாவை நீங்கள் வந்து எடுங்க. ஸோ இந்த மாதிரி தமிழில் இங்கிலீஷில் இந்த டாக்குமெண்ட் இதில் போனீங்க அப்படின்னா ஆவணங்களில் வந்து வரும். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது மெத்தடு. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் வெப்சைட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் வெப்சைட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டவுன்லோடு ரிப்போர்ட் அப்படிங்கிறதுல ரிப்போர்ட்ஸில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணுறீங்க. தமிழ்நாடு கவர்மெண்டுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணுங்க. இது எல்லா திட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொருந்தும். ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இதே மாதிரி தமிழ்நாடு GOV.in இணையதளத்தில், TNGOV.in இணையதளத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டெய்லி நியூஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க, ரைட்டா? இதை டெய்லி நான் ஏற்கனவே ஃபாலோ பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்கேன். அப்படி இல்லாட்டி இதுல கீவேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், ரைட்டா? இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஸ்கில்
அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா ஸ்கில் டெவலப், அதாவது கீவேர்டு எடுக்கிறதே ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நான் ஒரு கொஷினை வந்து உடைக்கணும்னு சொல்றேன். உடைச்சா தான் என்ன தெரியும், அந்த கொஷினோட கீவேர்டு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ரைட்டா? ஸோ அதை வச்சுதான் நீங்க என்ன பண்ண முடியும், மெயினா வந்து எழுத முடியும். இப்போ வந்து பாருங்க, ஸோ ஸ்கில் அப்படின்னு வந்து கொடுத்தோம், என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட். இதுல ப்ரெஸ் ரிலீஸ்ன்னு இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த இது பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து வரும். அந்த டாக்குமெண்ட்ல இருந்து என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் அஃபீஷியல் டேட்டாவில், இது ரீசெண்ட் அப்டேட் டேட்டாவில் வந்து எழுதலாம். நீங்க 2-3 பசங்க வந்து சேர்ந்து, படிக்கிற பசங்க சேர்ந்து ப்ராப்பரா நமக்கு எது தேவை அப்படிங்கிற மாதிரி எடுத்தீங்கன்னாலே போதும். நீங்க தனிநபரா போராடுறதோட நீங்க என்ன பண்ணலாம், இப்படி வந்து எடுக்கலாம். ஸோ இங்க வந்து பாருங்க, நான் முதல்வர், இது வந்து பாத்தீங்கன்னா முதல்வருடைய ஒரு கனவு திட்டம். ரைட்டா? ஸோ இதுல மேயர் பேசினது அதெல்லாம் வந்து விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இதுல நமக்கு தேவை என்னன்னு பாருங்க, வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப கம்மியான டேட்டா தான் வந்திருக்கு. ஸோ இதுல என்ன தேவையோ அதை மட்டும் எடுக்கணும். ஓராண்டில் பொறியியல் மற்றும் கலைக்கருவியில் 18க்கும் மேற்பட்டவர்கள் நான் திட்டத்தின் மூலமா பயன்பெற்றிருக்காங்க. அதை மட்டும் என்ன பண்ணிக்கணும், மெயினான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து நீங்க வந்து குறிப்பெடுத்து வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தமா கேட்டாலே நீங்க அதுக்கு சொல்யூஷனா ஸ்கில் டெவலப்மெண்ட் எடுக்கலாம். உமன் எம்பவர்மெண்ட் சார்ந்த விஷயத்துல கேட்டாலே நீங்க அதுலயும் ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் வந்து எடுக்கலாம். இப்படி எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு மேட்ச் பண்ணி என்ன பண்ணலாம், உங்களுக்கு எக்கனாமி ரிலேட்டடா, இப்போ எக்கனாமிக் growth ரிலேட்டடான ஒரு சில விஷயங்கள் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் நீங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம், மெயினா வந்து எழுதலாம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவையும் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து நீங்க வந்து குறிப்பெடுத்து நீங்க வந்து படிக்கணும். ஸோ அதுபடி என்ன பண்ணிக்கோங்க, மெயினா வந்து படிக்கணும். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட், ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினான கொஷின்ஸ் வந்து மெயினா வந்து கேட்பாங்க. ஸோ இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து மிக முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ரைட்டா? ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது ஸ்கில் டெவலப்மெண்ட், ஓரளவு ரிவ்யூ வந்து கொடுத்தேன். அடுத்து ஹியூமன் கேபிட்டல் சார்ந்த விஷயத்த நான் வந்து சொல்ல போறேன். ஓகே. மனிதவள ஹியூமன் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், மனிதவள ஆற்றல் சார்ந்த விஷயத்த நம்ம வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு கேபிட்டல் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, வருங்காலத்துல வருமானத்தை வந்து உருவாக்குறத எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல்னு சொல்லுவோம். இப்போ உங்க வீடு இருக்கு, ஓகே, வீட்டுல நீங்க இருக்கீங்க, வீட்டுல உங்க ஃபேமிலிஸ் வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபியூச்சருக்கு எல்லாமே ஒரு அசெட். ரைட்டா? அந்த வீடு இருக்கு. இப்போ மொபைல் இருக்கு, மொபைலு உங்களுக்கு ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் வேலையை வாங்கி கொடுக்க போது, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, இது ஒரு அசெட். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அசெட் அப்படிங்கிறது விஷயங்கள் வந்து இருக்கு. கேபிட்டல், முதலீடு, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் சார்ந்த மூலதனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ உங்க மொபைலு, உங்க வீடு, ஓகே, நீங்க எழுதியிருக்கக்கூடிய நோட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல். இப்போ ஹியூமன் கேபிட்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மனிதவள ஆற்றல் சார்ந்த விஷயங்கள், ஒரு தனிநபரா இருக்கலாம், இல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா வந்து இருக்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய திறனை என்ன சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு வந்து நம்ம வந்து வரையறுக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ ஹியூமன் கேபிட்டல் அப்படிங்கிறது நாலேஜ், ஸ்கில்லு, ஓகே, ஸோ இண்டிவிஜுவலா இருக்கலாம், குரூப்பா இருக்கலாம், இது எல்லாத்தையும் ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே. ஸோ ஹியூமன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் மெயினா வந்து சொல்றாங்க. ஸோ கொரோனா காலகட்டத்துக்கு பின்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் கேபிட்டல் சார்ந்த விஷயத்துல நாம வந்து மிகப்பெரிய லெவல்ல, ஏன்னா நிறைய ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ், எக்கனாமி ஃபுல்லா வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்லம் தேடிய கல்வியெல்லாம் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்களே, அது காரணம் என்ன, கொரோனாவுக்கு அப்புறம் பள்ளி குழந்தையுடைய கல்வி அறிவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கீழ்நிலைக்கு வந்து போயிடுச்சு. ஸோ அதை டெவலப் பண்றதுக்காக உங்களுக்கு வந்து மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயத்த மெயினா வந்து பண்றாங்க. ஸோ அப்போ இப்போ இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள் வந்து இருக்கு இல்லையா, அப்போ இந்த ஹியூமன் கேபிட்டலை எதுக்காக நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா
சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள். சஸ்டைனபிள் growth அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் growth அப்படின்னா உங்களுக்கு வருங்கால இப்போ ஒரு பாட்டில் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பாட்டிலில் நீங்க ஒரு பாட்டில்னா ஒரு பாட்டில் ஃபுல்லா நீங்க வந்து குடிச்சிடக்கூடாது. அதுல என்ன தேவையோ உங்களுக்கான தண்ணியை வந்து கொடுத்துச்சு வருங்கால ஜென்ரேஷனுக்கு நீங்க என்னென்ன தேவையோ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ரிசோர்ஸை நீங்க வந்து பயன்படுத்தணும். ரைட்டா? ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வருங்கால ஜென்ரேஷனுக்கு தேவைக்கேற்ப இப்ப இருக்கக்கூடிய ரிசோர்ஸை பயன்படுத்தக்கூடியதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து மெயினா வந்து சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இப்போ மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் கேபிட்டல் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சஸ்டைனபிள் growth-ஐ இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, சஸ்டைனபிள் growth-ஐ இம்ப்ரூவ் பண்ணும். இது என்ன சொல்லுவீங்க? உள்ளடக்கிய வளர்ச்சி சம்திங் வந்து சொல்லுவீங்க. ரைட்டா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணும்? இது பண்ணும். ஸோ உங்களுக்கு அப்போ இதுல மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாவர்ட்டி. ஓகே, ஸோ பாவர்ட்டி ரிடக்ஷன். ஸோ உங்களுக்கு நிலைத்து நீடிக்கும் வளர்ச்சி, நிலைத்து நீடிக்கும் வளர்ச்சியை என்ன பண்ணும்? அதிகரிக்கும். இந்த ஹியூமன் கேபிட்டல் நிலைத்து நீடிக்கும் வளர்ச்சியை அதிகரிக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வறுமையை ஒழிக்கும். ஒருத்தங்க கல்வியே கிடைக்காமனு ஒருத்தங்க கல்வி கிடைச்சுன்னா என்ன ஆகும்? அவன் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டுக்காக வந்து சேவை பண்ணுவான். ஓகே, அப்போ நிலையான வளர்ச்சி இலக்குகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல ஹியூமன் கேபிட்டலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? ஸோ இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய தொழில்நுட்பங்கள், இன்னோவேஷன்ஸ் வந்து பிறக்கும். புதிய தொழில்நுட்பங்கள் வந்து பிறக்கலாம். ஓகே, நிறைய உற்பத்தி வந்து பெருகலாம், உற்பத்தி பெருகும். ஓகே, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையும். இதே மாதிரி எப்படி நம்ம வந்து எக்கனாமி வந்து சேஞ்ச் ஆனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஹியூமன் டெவலப்மெண்ட். இப்போ அமெரிக்காக்காரன் ஒரு புதிய தொழில்நுட்பத்துக்கு தகுந்த மாதிரி அவனோட எஜுகேஷன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். அவனை விட நம்ம வந்து பல மடங்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஹியூமன் கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவனுக்கு மேல நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? போக முடியும். ரைட்டா? ஸோ இதே மாதிரி உலகமயமாதல் அப்படிங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அது அமெரிக்காவிலையும் கிடைக்கணும். ஸோ அந்த டெக்னாலஜியை என்ன பண்றாங்கன்னா உலகமயமாகுது. இப்போ அமெரிக்காவில் ஒருத்தனுக்கு வேலை வாய்ப்பு, அமெரிக்காவோட ஃபெடரல் பேங்க் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து குறைச்சாங்கன்னா அது இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி குளோபலைசேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உலக லெவலில் உலகமயமாதல் ஒன்றி பின்னி பிணைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஹியூமன் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்றதுனால என்ன பண்ணலாம்? புதிய புதிய தொழில்நுட்பம் வளர்றதுனாலும் சரி, தொழிற்சாலைகள் வளர்ச்சி வந்து சரி, ஸோ தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயத்த இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயத்துல நமக்கு வந்து வரும். ரைட்டா? ஸோ இந்தியாவில் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயத்துல நாம எப்படிலாம் வந்து இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் ரீசன்ட் ரிப்போர்ட்ஸோட விஷயத்த நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ரைட்டா? ஸோ அரௌண்ட் 43 ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 43%, அதாவது 5 வயசுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வயசுக்கு கீழே கிட்டத்தட்ட 43% குழந்தைகள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா புவர் நியூட்ரிஷன்ஸ். ஸோ அவங்களுடைய ஊட்டச்சத்து குறைபாடு, வறுமை, ஓகே, இந்த மாதிரி காரணங்கள் என்ன ஆயிருக்கு அப்படின்னா குழந்தைகளுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருங்கால ஜென்ரேஷன்ஸ், குழந்தைகள் தான் வருங்காலத்தோட இந்தியாவோட தூணுங்கள். அப்போ அவங்களுக்கான சுகாதாரமும் சரி, ஊட்டச்சத்து குறைபாடும் சரி, வறுமையும் சரி, அவங்களுக்கான வளர்ச்சிக்கான விஷயத்த கொடுக்க முடியாத ஒரு கேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இருக்கு. ரைட்டா? ஸோ உங்களுக்கு மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ் அப்படிங்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 2020 ரிப்போர்ட்ல ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 174 நாடுகள்ல இந்தியா 116வது ரேங்க் வந்து பெற்றிருக்காங்க. ரைட்டா? இந்த ஹியூமன்
ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ் எதை பொறுத்து இது பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ இதுல கல்வி, ஓகே, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம், பிளஸ் வந்து வாழ்நிலை, வாழ்வாதாரம், சர்வைவல், ஓகே, இதுபடி இது பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் படி இருக்கும். 1ல இருந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும், 1 to 0 பாயிண்ட்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ரொம்ப டவுன் சைட்ல தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு, ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஹெல்த்லையும், ரைட், ஹெல்த்லையும் என்ன பண்ணணும், உங்களுக்கு பல குழந்தைகளை நம்ம வந்து மேலே கொண்டு வரக்கூடிய விஷயத்த நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கு, ஓகே? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து மால் நியூட்ரிஷன் சார்ந்ததுல இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லேக்கா வந்திருக்கு. ஸோ அதுலேயும் நம்ம வந்து ஃபுட் செக்யூரிட்டி, ஓகே, உணவு பாதுகாப்பை நம்ம வந்து இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பலப்படுத்த வேண்டியிருக்கு. இதெல்லாம் கீவேர்ட்ஸு, இதெல்லாம் மெயினாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்க்கணும், ஓகே? இதே மாதிரி உலக லெவல்ல மலேரியா நோய் தாக்குதல்ல, மலேரியா நோய் தாக்குதல்ல வந்து பாத்தீங்கன்னா குளோபல் லெவல்ல, ஓகே, ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 3% வந்திருக்கு மலேரியா தாக்குதல்ல, 1/4, ஓகே? ஸோ இதுல முக்கியமா இந்தியா ஹோம் வந்து பாத்தீங்கன்னா 3% வந்து பாத்தீங்கன்னா குளோபல் மலேரியா பேர்டன்ல அஃபெக்ட் ஆயிருக்கு. 1/4 வந்து பாத்தீங்கன்னா குடும்பங்கள் டிபி நோயால பாதிக்கப்பட்டிருக்கு, ரைட்டா? ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா உங்களுக்கு அப்போ நோய்கள் சார்ந்த விஷயத்துல நம்ம லேக்கா இருக்கும். அப்போ இந்தியா என்ன பண்ணணும், உங்களுடைய ஜிடிபி, ஓகே, ஜிடிபில அதிகமான பணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு, நம்ம உலக லெவல்ல கம்மியா தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கம்மியா பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நோய்கள் போன்ற காரணங்களால அதிகமான பணங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நோய்களுக்காக 1.2 to 3% எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்படி பண்ணும்போது யாருக்கு என்ன தேவையோ அவங்களுக்கான விஷயங்களை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா தள்ளாடிட்டு இருக்கோம். இதே மாதிரி கல்வி நிலையில உலக லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோபல் ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 86% வந்துருக்கு, ரைட்டா? ஆனா இந்தியா கல்வி அறிவுல லிட்ரேச்சரி ரேட்ல 78% தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்துகிட்டு இருக்கும், ரைட்டா? ஸோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மெயினான பிரச்சனைகளா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் திறன் வளர்ப்பு பயிற்சி, இந்தியா திறன் அறிக்கையில, ரைட்டா, திறன் அறிக்கை, அதாவது இந்தியா ஸ்கில் ரிப்போர்ட் 2021 வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரைட்டா, ஸோ நாம 2020 அரௌண்ட் 46.21 ஸ்கோர் வந்து பெற்றிருந்தோம். 2021 45.21. அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு பெறக்கூடிய திறன் ரிப்போர்ட்ல, ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்ல நம்ம வந்து கீழே தான் வந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து நாடான பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், ரைட்டா? ஸோ இவங்களை விட நம்ம வந்து ரொம்ப கீழே வேலை வாய்ப்பின்மையில ரொம்ப கீழே வந்து போயிட்டு இருக்கோம். ஜூன் 2021 படி, ஓகே, அரௌண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா 10.4%, ஓகே, அன்எம்ப்ளாய்மெண்ட் பீப்புள். ஸோ ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ல வேலை வாய்ப்பின்மை நம்ம இந்தியாவில் இருந்துட்டு இருக்கு, ரைட்டா? ஸோ இதே மாதிரி இணையதள வசதி, ஸோ கிராமப்புறங்கள்ல இணையதள வசதி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, கிராமங்கள் லெவல்ல அரௌண்ட் 15% இன்டர்நெட் வந்திருக்கு, இணையதள வசதி. நகரங்கள் லெவல்ல 42% வந்து இருக்கு, ரைட்டா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ரிப்போர்ட் ரீசெண்டா ரூரல் இந்தியா ஹவுஸ் ஹோல்டோட ரிப்போர்ட் சார்ந்த விஷயத்துல, ரைட்டா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக இந்த ஆன்லைன் பெர்சன்டேஜை நம்ம வந்து பார்க்கணும்னா, இப்போ இன்டர்நெட் வசதியே 15% கிராமத்துல, நகரத்துல 42%. நம்ம தமிழ்நாட்டுல உங்களுக்கு எல்லா பக்கமும் டிக்டாக் அதுமா வந்து பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்காக நீங்க வந்து எஜுகேஷன் சூப்பரா இருக்கு அப்படின்னு வந்து நினைக்கலாம். ஆனா அதர் ஸ்டேட், நார்த் ஈஸ்ட் இந்தியா, யூபி, பீகார், அதெல்லாம் வந்து இந்திய லெவல் ரிப்போர்ட் வந்து சொல்லிட்டு இருக்கேன், ரைட்டா? ஸோ அப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கிராமப்புறத்துல வெறும் 18% குழந்தைகள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வி பெறக்கூடிய ஒரு நிலை. அப்போ
இன்டர்நெட் ஆக்சஸும் ரொம்ப கம்மியா இருக்கும்போது கல்வி பெறக்கூடிய குழந்தைகளுடைய லெவலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட், ஹியூமன் கேபிட்டல் டெவலப்மெண்ட்டை நம்ம வந்து ஏன் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நம்ம வந்து பார்க்க போறோம். ரைட்டா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதை நீங்க கோர்வையா ப்ரெசென்ட் பண்ணி டெலிவரி பண்ணக்கூடிய விஷயத்த இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னாலே கல்வி எல்லாமே வந்து பார்த்தோம் இல்லையா? இப்போ ஹெல்த் சார்ந்த விஷயத்த வந்து பார்க்க போறோம். ரைட்டா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இன்இக்வாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஃபோன் போட்டால் ஆம்புலன்ஸ் ஒரு 2 நிமிஷத்துல வந்து நிற்கும். ஆனால் பீகார்ல என்ன பண்ண வேண்டியிருக்கு, கர்ப்பிணி பெண்ணையும் தோல்ல சுமந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நம்ம வந்து சோசியல் மீடியாக்கள்ல நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பல்வேறு லெவல்ல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா எதுன்னு பாத்தீங்கன்னா சென்னை. ஸோ சென்னை வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ரைட்டா? அதனாலதான் வந்து என்ன பண்றாங்க, சில பேருக்கு இதே வழி எது வந்தாலும் என்ன பண்றாங்க, கோட்டை எப்பா தமிழ்நாடு கொடுத்தா ரொம்ப சரியா இருக்கும்பா, ஏன்னா ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சென்னை. அப்ப சென்னை டாக்டர் சொன்னா அது 100% உண்மையா இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்க, யாருக்கு திடீர்னு வயிற்று வலி வந்தாலும், தலைவலி வந்தாலும், திடீர்னு நெஞ்சு வலி வந்தாலும் அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்புறாங்க. ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹெல்த் செக்டார்ல உங்களுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து இருக்கு. இப்போ தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு லோக்கல் லெவல்ல உங்களுக்கு பஞ்சாயத்துல இருந்து லைக் வந்து சென்னை சிட்டி முதற்கொண்டு உங்களுக்கு ஸ்ட்ரக்சரான உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியாவிலே கொரோனாவை சிறப்பான முறையில கண்ட்ரோல் பண்ணது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். அதுக்கு இங்க உருவாக்குன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? இப்போ ஹெல்த் செக்டார்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு, லேக் ஆஃப் கரப்ஷன்ஸு. ஓகே, ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், அதை இம்ப்ரூவ் பண்ணணும். ரைட்டா? இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன், கல்வி நிலையில வந்து பாத்தீங்கன்னா கல்வியில, ஓகே, ஸோ கல்வியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஸ்ட், ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாம நம்ம வந்து பார்த்துக்கணும். ஒன்லி ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயத்துக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இதே மாதிரி கல்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இன்ஜினியரிங் முடிச்சாலும் அவனுக்கு ஒரு பல்பை கழட்டி மாட்ட தெரியாத ஒரு சூழ்நிலைகளில் வந்து இருந்துட்டு இருக்கு. அப்போ எஜுகேஷனுக்கும் லைக் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் என்ன இருக்கணும், எஜுகேஷனுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் அதாவது ஒர்க்கிங்க்கும் ரிலேஷன் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான எஜுகேஷனை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எம்ப்ளாயபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி எஜுகேஷனை நம்ம வந்து கொண்டு வரணும். ரைட்டா? ஸோ அது ஒன்று. அப்போ ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும், தென் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி இன்இக்வாலிட்டி வந்து சொன்னேன். ஸோ உங்களுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் சமநிலை இந்தியா முழுவதும் ஒரு பாவர்ட்டி லைன் சார்ந்ததுல எல்லாத்தையும் மேலே கொண்டு வரணும். லைக் வந்து பிரைமரி எஜுகேஷன் தமிழ்நாட்டில் கிடைச்ச மாதிரி யூபிலே வந்து கிடைக்கணும், அங்கேயும் எஜுகேஷன் வந்து கிடைக்கணும். இதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கான புவருக்கான சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து பண்ணணும். ரைட்டா? இதே மாதிரி ஹியூமன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயத்துல அரசு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாட்டு பயிற்சியில ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு மெயினாக இது பண்ணணும். கிட்டத்தட்ட 470 மில்லியன், ஓகே 470 இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் மொத்தம் 470 மில்லியன் வேலை வாய்ப்பு பெறக்கூடிய, வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நபர்கள் வந்து இருக்கிறாங்க. 470 மில்லியன். இதுல நேஷனல் சாம்பிள் சர்வே ரிப்போர்ட் படி வெறும் 10% தான் என்ன பண்ணுவாங்க, வேலை செய்யக்கூடிய தகுதிகள், திறன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துருக்கு. அப்போ நான் சொன்ன மாதிரி டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் இடையில பெரிய ஹியூஜ் கேப் வந்திருக்கு. இந்த கேப்பை யார் ஃபில் பண்ணுவா அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் ஃபில் பண்ணும். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி நியூ டெக்னாலஜியாக என்ன பண்ணணும், டெக்னாலஜியாக அடாப்ட் பண்ணணும். இப்போ முக்கியமாக துபாயில் ரீசன்ட் டெக்னாலஜி எல்லாம் அங்கே தான் வந்து வரும். அந்த டெக்னாலஜி இந்தியாவுக்கு வர 15 வருஷம் ஆகும். அப்போ இப்போ இந்தியாவில் என்ன பண்ணணும், என்னென்ன டெக்னாலஜி, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, இப்போ பேசுகிறாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸை ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கணும், இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா மக்களுக்கான சேவையை மாற்றக்கூடிய விஷயத்த
அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்தியா உலக லெவல்ல ஈஸியாக ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்குன்னு இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், நியூ டெக்னாலஜியை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக அடாப்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய லெவலில் நம்ம வந்து இது பண்ணிக்கணும். ரைட்டா? ஸோ வேற என்னெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லேபர் ரிஃபார்ம். ஓகே, லேபர் ரிஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். கொண்டு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயத்துக்கு அதிக ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். இதே மாதிரி எஜுகேஷனுக்கும் ஸ்கில்லுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பை நம்ம வந்து இது பண்ணணும். ரைட்டா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குளோபலுக்கு உலக லெவலில் என்ன தேவைகளோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றங்களை வந்து கொண்டு வரணும். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இணையதள வசதி, ஓகே, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை மக்கள் எளிமையான தெரியக்கூடிய விஷயத்த அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து பண்ணணும். ரைட்டா? ஸோ அப்போ ஹெல்த், எஜுகேஷன், ஸ்கில்லு, இதெல்லாம் இன்இக்வாலிட்டி, ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ உலக லெவலில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம பல விஷயங்களை இந்த ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி பண்ண வேண்டிய விஷயம் ஏராளமாக வந்திருக்கு. அப்போ இதில் ஓவராலாக இந்த 1.5 மணி நேரத்தில் நீங்கள் வந்து எக்கச்சக்கமான விஷயத்த நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனி ஹெல்த்தை பற்றி கேட்டாலும் சரி, எஜுகேஷனை பற்றி கேட்டாலும் சரி, எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி கேட்டாலும் சரி, ஸ்கில் டெவலப்மெண்ட்டே வந்து கேட்டாலும் சரி, இந்த மாதிரி உங்களுடைய யோசனைகளையும் சிந்தனைகளையும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பலப்படுத்திக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் வந்து ஒன்று தான். மெயின்ஸில் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ அப்படி படிக்கிறது உங்களுக்கு பல வழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல மாற்றங்களை உங்களுக்கு வந்து கொண்டு வரும். ஸோ அதனால் ஆட்சியர் கல்வியை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக நீங்கள் வந்து கலந்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நானும் நம்மகிட்ட வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ டேட்டா வந்திருக்கு. அதை நான் என்ன பண்ணுறேன், ப்ராப்பராக உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் தான் மெயின்ஸ் எழுத போகிறீங்க, உண்மையே பிரச்சனை இல்லை, இப்போவே வந்து படிங்க. ஏன்னா நீங்கள் ஒரே நாளில் படித்து பாஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிடையாது. ஒவ்வொருத்தனும் போஸ்டிங்க்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்புறம் படிக்கலாம், அந்த கதையே வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் ஆட்சியர் கல்வியோட இந்த 3 புத்தகங்களையும் கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டலை ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு எது படிக்கணும் எது படிக்கக்கூடாது எல்லாத்தையும் நம்ம ஆட்சியர் கல்வி புத்தகம் கற்றுக் கொடுக்கும். ஆட்சியர் கல்வி புத்தகத்தில் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி ஜிகே புத்தகம் ப்ளஸ் வந்து இப்போ வரக்கூடிய இஓ எக்ஸாம் எல்லாத்துக்கும் வந்து பயந்துடும். ஸோ மெயின்ஸ் கொஷினை, ஓல்டு கொஷினை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து லாஸ்ட் இயருக்கான இயர் புக் வந்து நம்ம இதில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ரைட்டா? ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து இது போன வருஷம் டேட்டா தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். இதிலே ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்து இருந்திருக்கும். இப்போ ரீசெண்டாக உள்ளது கொஞ்சம் தான் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்க என்னென்ன சாப்டர் இருக்குன்னு. இது இந்தியா இயர் புக். ரைட்டா? ஃபர்ஸ்ட் இது ஜாகிரபி சம்மந்தமாக இருக்கும், லேண்ட் பீப்புள் ரிலேட்டடாக ஜாகிரபி சம்மந்தமாக இருக்கும், ஜாகிரபி பாலிட்டி இதெல்லாம் இருக்கும். அடுத்து எக்கனாமி ரிலேட்டடாக, இந்த எக்கனாமி ரிலேட்டடாக லேபர், ஸ்கில்லு, எம்ப்ளாய்மெண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? ஸோ இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஹெல்த், எஜுகேஷன், வெல்ஃபேர், அடுத்து ஃபார்மர்ஸ் ரிலேட்டடாக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக ரூரல், அர்பன், டிரான்ஸ்போர்ட்டு, எனர்ஜி, வாட்ரு, என்வாரன்மெண்ட், கம்யூனிகேஷன், இது சயின்ஸ் ரிலேட்டடாக, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸு, இதில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கலாம். ஸோ இப்போ நான் 11th சாப்டர் சொன்னேன் இல்லையா, ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயத்த நீங்கள் வந்து 14th சாப்டரில் வந்துருக்கும். இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு சில எல்லாத்தையும் படிக்க வேண்டாம். நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு பெரிய லெவலில் இந்த இந்தியா இயர் புக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். இப்போ எஜுகேஷன் அப்படின்னாங்கிற பற்றி கண்டிப்பாக 100% கொஷின்ஸு உங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தமாக கண்டிப்பாக வந்து உண்டு. அப்போ என்ன பண்ணுங்க, இதில் உள்ள ஹெட்டிங்கை மட்டும் பாருங்கள். ரைட் டு ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் ஆர்டிகிள் 21 படி 2019ல் ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன் வந்து வெளியிட்டாங்க. ஓகே, இது 2019 நடைமுறைக்கு வந்தது. 6 முதல் 14 வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு
கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ சர்வ சிக்ஷா அபியான்ங்கிறது அனைவருக்கும் ஆரம்ப கல்வி திட்டம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இதில் 1986 உருவாக்கப்பட்ட ஒரு அதாவது கல்விக் கொள்கைக்கு மாற்றாக 2020 புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது. இது 2023 ஆண்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு பயன் தரக்கூடியது. அடுத்து பாருங்க. ஸோ இதில் மெயினானது, ஸோ 2020க்குள்ள 100% ஸ்கூல் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து கூட்டுறது. ஸோ இந்த மாதிரி 10th 12th இதோட கீ பாயிண்ட்ஸ், எஜுகேஷன் சிஸ்டம் 3 to 8, 8 to 11 என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அந்த ஏஜ் லிமிட்டோட நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2ல வந்து கேட்கலாம். ரைட்டா? ஸோ அதை நீங்கள் வந்து பார்க்கணும். இதே மாதிரி இந்த எஜுகேஷன் பாலிசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, சர்வ சிக்ஷா அபியான். ஓகே, சம்கார சிக்ஷா அபியான். சிக்ஷா அபியான்னாலே உங்களுக்கு இதுதான். ஓகே, ஸோ இது கீழே என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மதிமிக் சிக்ஷா அபியான், டீச்சர் எஜுகேஷன், 3ஐயும் இன்டகிரேட் பண்ணுறாங்க. இதே மாதிரி உங்களுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் கேட்டாலே நீங்கள் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் 4வது இது என்ன சொல்லுது, எஜுகேஷனை பற்றி வந்து சொல்லுது. அப்போ எஜுகேஷன் பாலிசி அண்ட் சர்வ சிக்ஷா இது அண்ட் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன்ஸ், ஃபவுண்டேஷன் லிட்ரேசி அண்ட் நியூமரிசி ரிலேட்டடா உங்களுக்கு வந்து எண்ணும் எழுத்தும் இயக்கம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பாருங்க, ஸோ அடுத்து ஆர்டிஐ ரிலேட்டடா ரைட் டு எஜுகேஷன்ஸ் அண்ட் குவாலிட்டி இன்னோவேஷன்ஸ், இது வந்து பார்த்துக்கோங்க. அடல் திட்டங்கிறது நிதி ஆயோக் கொண்டு வந்த ஒரு திட்டம். 5 வருஷத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, 10 lakhs ஆப்ரேஷன் காஸ்ட்டு. ஓகே, 10 lakhs வந்து கொடுத்துருப்பாங்க. எது உங்களுக்கு நிதி ஆயோக்கோட மிக முக்கியமான திட்டம். ரைட்டா? ஸோ டீச்சர்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட், லாங்குவேஜ் டீச்சர், ஜென்ரல் ஈக்குவலிட்டி, அதே மாதிரி டீச்சர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை டெவலப் பண்ணுறாங்க. நிஷ்தா அப்படிங்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இனிஷியேட்டிவ் ஆர் ஸ்கூல் ஹெட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ், மானிட்டரிங் ஸ்கீம்ஸு, நேஷ்னல் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாருங்கள். கேர்ள்ஸ் எஜுகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே போதும், அவ்வளோ டேட்டாஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ரைட்டா? நீங்கள் என்ன தேவையோ ராஷ்டிரிய அவிஷ்கர் அபியான், பத்ஷாலா அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் என்சிஆர்டி புக் வந்து கிடைக்கும். ஒகேஷ்னல் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக என்னெல்லாம், தீக்ஷா ஆப்பு, இதெல்லாம் இ கவர்னன்ஸ், எஜுகேஷன் ரிலேட்டடாக இ கவர்னன்ஸ் கேட்டால் இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லாக நீங்கள் வந்து பக்காவாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொண்டு போய்க்கலாம். ஸோ மத்திய அரசோட திட்டங்கள் என்னெல்லாம் வந்திருக்கு, ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ மெத்ராஸுங்கிற கூடிய எஜுகேஷனை டெவலப் பண்ணுறாங்க, மைனாரிட்டி எஜுகேஷனை டெவலப் பண்ணுறாங்க, டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு மெயினாக வந்து பண்ணுறாங்க ஆதார் பேமெண்ட் மெத்தடில். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் வந்து சும்மா ஹெட்டிங்கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். இங்கே பாருங்க, அடல் எஜுகேஷன் ரிலேட்டடாக டீச்சர்ஸ்க்கான அவார்ட்ஸ் வந்து 1958 கொடுக்குறாங்க. கேந்திர வித்யாலயா ஸ்கூல்னா என்ன, ஓகே, நவோதயா வித்யாலயா சமிதினா என்ன, என்சிஆர்டி நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் ட்ரைனிங் அப்படின்னா என்ன, நீங்கள் எழுத போகிறதே 3 பக்கத்துக்கு தான். இதை மேலோட்டமாக கீவேர்ட்ஸை மட்டும் நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் 1973 உருவாக்குனாங்க. என்சிஆர்டி இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். நேஷனல் பால் பவான் அப்படிங்கிறது 1956 வந்து உருவாக்குனாங்க. ஹெட்டிங் மட்டும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சிபிஎஸ்சி இருக்கு இல்லையா, 1929 உருவாக்குனாங்க. இது எல்லாமே உங்களுக்கு இந்தியா இயர் புக்கில் வந்து கிடைக்கும். இது லாஸ்ட் இயர் புக்கு. அதை மட்டும் நீங்கள் பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க. என்எஸ்ஓ நேஷனல் ஓப்பன் எஜுகேஷன், திபத்தன் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், உங்களுக்கு நான் நீங்கள் படிக்க வேண்டிய டேட்டாவை ப்ராப்பராக வந்து படிக்கணும். கண்ட மாதிரி நீங்கள் வந்து தேடக்கூடாது. ஸ்கூல் நியூட்ரிஷன் கார்டன்ஸ் ரிலேட்டடாக. ஓகே, ஸோ இதை மட்டும் மிட் டே மீல்ஸு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம மிட் டே மீல்ஸ் பற்றி நீங்கள் வந்து தமிழ்நாட்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி, ஓகே, அடுத்து காமராஜர் மதிய உணவு திட்டம், கலைஞர் முட்டை கொடுத்தது, ஓகே, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பராக நீங்கள் வந்து படிக்கணும். நீங்கள் ஆங்கில வழி படித்தாலும் இதை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு நான் பல வழிகள் வந்து சொன்னேன். இதே மாதிரி ஸ்காலர்ஷிப்பு, ஓகே, அவ்வளோ விஷயங்கள் வந்துருக்கு. நேஷ்னல் இ லைப்ரரி பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். ஸ்டடீஸ் இன் இந்தியா, இன்சர்ட்டு,
செயற்கைக்கோள், சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி, ஓகே, ரிசர்ச் பார்க்கு, கீவேர்டை மட்டும் எடுத்து நீங்கள் வந்து பாருங்கள். இதே மாதிரி உமன்ஸு எல்லாத்துக்குமே இருக்குது, ரைட்டா? ஸோ என்ன பண்ணணும், இப்படி எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ இப்படி படிச்சிங்கனாலே போதும். நான் சொன்னேன்ல, அடுத்து உமன் ரிலேட்டடாக வந்துருக்கும். நீங்கள் மெயின்ஸுக்கு சென்ட்ரல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் இந்தியா இயர் புக்கு, பிஐவி வெப்சைட்டு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ப்ராப்பராக பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸில் ஆன்சர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். உங்களுக்கு எதனால் ஆன்சர் வந்து வர முடியுதுன்னா பேக்ரவுண்டில் டேட்டா தெரியாதனால தான் வந்து வர முடியுது. அதனால் ஓல்டு கொஷின் பேப்பரை நல்லா உள்வாங்குங்க. அதுக்கு ஆட்சியர்கல்வி புத்தகத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓல்டு கொஷின் பேப்பரை உள்வாங்கிட்டு கவர்மெண்ட் நியூஸ் பேப்பர் படிக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நீங்கள் வந்து இது பண்ணிடலாம். ஸோ அதனால் நான் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயத்த ப்ராப்பராக வந்து பண்ணுங்கள். நீங்களும் ரொம்ப ரொம்ப என்ன பண்ணணும், பயங்கரமாக முயற்சி பண்ணணும். உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது நம்ம சொல்லி கற்றுக் கொடுக்கறதோடைய பல மடங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய லெவலில் வந்துருக்கும், ரைட்டா? ஸோ இவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்கிறீங்க. அதனால் ஒரு 10 நிமிஷம் நியூஸ் பேப்பர் சம்மந்தமாக நான் மார்னிங்கே வந்து படிச்சிட்டேன். லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்னருடைய டிஸ்கிரிஷனரி பவர் ரிலேட்டடாக எல்லா விஷயத்தையும் நான் வந்து ஒரு வியூ வந்து கொடுத்துட்றேன், ரைட்டா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூஸு, ஒரு மினிஸ்டர், ரைட்டா, இவர் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்னர் என்ன பண்ணாரு, இவருடைய போர்ட்போலியோவை என்ன பண்ணுறாரு அப்படின்னா போர்ட்போலியோ வந்து மாற்றுறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் வந்து இருக்கு. டிஸ்கிரிஷனரி பவர்னா அவர் தனித்து செயல்படக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கு. இந்த அதிகாரத்தை நீதிமன்றமும் கேள்வி கேட்க முடியாது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கேள்வி கேட்க முடியாது. உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர், இவர் பிரசிடென்ட்டுக்கு கூட இந்த பவர் வந்து கிடையாது, ஆனால் கவர்னருக்கு வந்து உண்டு, ரைட்டா? இப்போ ஏதாவது ஒரு பார்ட்டி மெஜாரிட்டி வந்து இழக்குது அப்படின்னா அவங்கள வந்து யாரை சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறத கவர்னர் முடிவு பண்ணலாம். ஏதாவது போர்ட்பாலியோ வந்து சேஞ்ச் பண்ணுறது, இதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசியல், அதாவது கான்ஸ்டியூஷன் மெஷினரி ஃபெயிலியர் ஆகுது, அரசியல் படி அரசியலமைப்பு படி செயல்பட முடியலைன்னா ஒட்டுமொத்த அவையும் வந்து கலைக்கக்கூடியது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிகிள் 356 கீழே பிரசிடென்ட்டுக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து மாநிலங்களுக்கு கொண்டு வர்றது, இந்த மாதிரி பல அதிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிஷனரி பவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து பார்க்கணும், ரைட்டா? அதே மாதிரி அமலாக்கத்துறைன்னா என்ன, இந்த கரப்ஷனை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன அமைப்புகள்லாம் வந்து இருக்கோ அதை வந்து பார்க்கணும். இதே மாதிரி காவலன் செயலியை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க. இது ஏன்னு தெரியல, வாரத்துக்கு ஒருக்கா அறிமுகப்படுத்திட்டே இருக்காங்க. காசு நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன், ரைட்டா? அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணணும், கவர்னன்ஸ் கீழே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிரட்டல் குரட்டல் அப்படின்னா இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அடுத்த செய்தியை பார்ப்போம். என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் இந்த ஆடு எல்லாம் தூக்கி விட்டுறணும், ரைட்டா? முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிக்கணும், ரைட்டா? அப்போ முதலீட்டாளர்கள் விஷயத்தில் என்னென்ன ஸ்டெப் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எடுக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ இந்த ஆடெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆடெல்லாம் நீங்கள் தொட்டு கூட வந்து பார்க்க வேண்டாம், ரைட்டா? இருக்காகலாம் சீண்டி பார்க்காதீங்க. அரசு பேருந்துகளில் முன்பதிவு, ஓகே, நமக்கு நியூஸ் பேப்பர் பார்த்தாலே டென்ஷன் ஆயிரும். நிறையா உள்ளுக்குள்ள தாட்ஸ்லாம் வந்துருக்குமா, அது உடனே வந்துடும். யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்கள பற்றி நம்ம படிக்கும் போது ஜென்ரலாக நம்ம மனசுக்குள்ள வந்து வரும் இல்லையா? ஸோ புலிகள் வேட்டையாடுறதுல உங்களுக்கு என்ன ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது தமிழ்நாடு வன பாதுகாப்பு வனவிலங்குகள் வேட்டையாடுதல் தடுப்பு சட்டம். அப்போ வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் சார்ந்த விஷயங்கள். 161 வனத்துறை காலிப்படங்களுக்கு 10 கோடி தேவைப்படுது, ஏன்? ஏதோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது என்ன பிரச்சனைன்னு வந்து பாருங்க, ரைட்டா? இதெல்லாம் அவ்வளோ பெரிய இது கிடையாது. நீங்கள் ரீசெண்ட் இஷ்யூஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம், ரைட்டா? ஸோ இந்த ஆடையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்க, சாத்தனூர் அருகே அகழ்வாய்வு சுடுமல்லான சில்லுவட்டைகள். இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் குரூப் 4ல கூட வந்து கேட்கலாம், ரைட்டா? அப்போ என்ன கேட்பாங்க, சாத்தூருங்கிற விருதுநகர் பக்கத்தில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இதில் அகழ்வாய்வு வந்து பண்ணியிருக்காங்க. அதில் சுடுமல்லான சில்லுவட்டம் அப்படிங்கக்கூடிய செங்கல் வந்து
கிடைச்சது. உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல முக்கியமா சுடுமண் கல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ சுடுமண் அப்படின்னோடனே நீங்க என்ன யோசிக்கலாம்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த காலத்துல நெருப்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெருப்பை கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க நாகரிகத்தோட வளர்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க இது வந்து ஏன்சியன் காலத்துக்கு நீங்க அப்படி போயிடணும் இந்த நியூஸ் பேப்பரை வந்து படிக்கும்போது. ஓகே, ஸோ இதை வந்து பாருங்க. அடுத்து மதுரை ஆதித்தனுக்கு சொந்தமான தங்க தேவையில்ல, விட்டுருங்க. அடுத்து இங்க பாருங்க, இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தோமா, அங்க இருக்கு பாருங்க. தேசிய திறனறிவு தேர்வுல என்ன பண்ணியிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த எக்ஸாமை பத்தி நீங்க வந்து லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஓவராலா நியூஸ் பேப்பரை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருவள்ளுவர் பாடு அரசு என்பது வருஷம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 1 கம்பல்சரி அந்த மெயின்ஸ் பேப்பர்ல பாஸ் ஆகிறதுக்கு தகுதி தேர்வு இருக்கு இல்லையா, அதுல திருவள்ளுவரை பத்தி கேட்பாங்க. அதுக்கான கீ நோட்ஸா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆசிரியமான உறவு இதெல்லாம் பிற சும்மா இருக்குமோ படிச்சுக்கோங்க. ஓகே, இதுல முக்கிய திட்ட பணிகளை விரைந்து நிறைவேற்ற முதல்வர் உத்தரவு. யாருக்கு உத்தரவு போடுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா முதல்வருடைய பணிகள் அப்படின்னு சொல்லி குரூப் 1லயும் குரூப் 2லயும் வந்து கேட்பாங்க. அப்போ முதல்வருடைய கமாண்ட் யார் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கணும். ரைட்டா? ஸோ என்னென்ன திட்டத்தை என்னென்ன பேரிடர், ஏன்னா மழை வரப்போகுது இல்லையா, பேரிடர் மேலாண்மை சார்ந்த விஷயத்துக்கு அதிக கவனம் வந்து செலுத்துவாங்க. கூட யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். தலைமைச் செயலாளர் வந்திருப்பாரு. ஓகே, ஸோ உங்களுக்கு முக்கியமா சீஃப் செக்ரட்டரியோட ரோல் என்ன, அதர் மினிஸ்டர்ஸ் ரோல் என்ன, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் பண்றாங்க இல்லையா, இதுல நீங்க வந்து பார்க்கணும். இப்போ வந்து ஃபேம் ஸ்கீம்னு இருக்கு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ். இப்போ உலகமே குளோபலைசேஷன் ஆகிட்டு இருக்கு. என்ன வெஹிக்கிள் வாங்குறாங்க 500 கோடிக்கு, அதுல எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். ரைட்டா? ஸோ அப்போ நீங்க வந்து யோசிக்கலாம். அரசியல் ரீதியா யோசிக்கணும்னா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறையில நடந்த ஊழல் சம்பந்தமா ஒரு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. ஸோ அதே நேரத்துல என்ன பண்றாங்க, போக்குவரத்து சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது அரசியல்வாதி ஆக போறீங்க இல்லையா, ஏதாவது விஷயத்துக்கு நீங்க வந்து யோசிக்கலாம். போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க இவ்வளோ இப்படிலாம் யோசிக்க கூடாது. ரைட்டா? ஸோ போட்டித் தேர்வு யோசிக்கிறவங்க படிக்கிறவங்க எக்ஸாமுக்கு என்ன தேவையோ நீங்க வந்து என்ன பண்ணணும், இது பண்ணணும். ஸோ இதுல பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை வழக்குல வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் சிறப்பு டிஜிபி வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு நீதிமன்றம், விழுப்புரம் நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதுல மெயினா வந்து கவனிங்க, 2021 ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஒரு நபருக்கு எத்தனை ஆண்டுகள் கழிச்சு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, தீர்ப்பு வந்து வருது. அப்போ கேப் எவ்வளவு கேப் இருக்கு, இது வந்து பாலியல் வன்முறவு பெறுவதற்கு நீதிமன்றங்களின் காலதாமதமான தீர்ப்பு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இது பண்ணணும். மற்றபடி இந்த ஆக்ட் கிட்டலாம் போட்டு மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு இருக்காதீங்க, அது எந்த யூஸும் இது கிடையாது. ரைட்டா? அடுத்து பார்ப்போமா? ஸோ அடுத்து ஓகே, ஸோ இது வந்து இதுல ஜாகிரபி கீழே. ஓகே, ஸோ ஜாகிரபி கீழே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புயல், பிபர்ஜாய் புயல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதோடைய தாக்குதல்கள் என்ன. ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற சட்டப்பேரவை வந்து பாத்தீங்கன்னா யாரு, மக்களவை தலைவர், உங்களுக்கு ஸ்பீக்கர், லோக்சபாவோட ஸ்பீக்கர் இருக்கார் இல்லையா. ஸோ அப்போ நீங்க வந்து எப்படி யோசிக்கணும்னா, பார்லிமெண்ட் அப்படிங்கிறது, மக்களவை அப்படிங்கிறது ஜனநாயகத்தை நிலைநிறுத்துகிறதா, அதாவது ப்ராப்பர் டிஸ்கஷன் நடக்குதா அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை நீங்க என்ன பண்ணணும், யோசிக்கணும். இதெல்லாம் நீங்க மெயின்ஸ் கொஸ்டினா, ஆட்சியர்கல்வியில் இருக்கக்கூடிய கொஸ்டினை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ரைட்டா? ஸோ இதே மாதிரி டிஃபென்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ்ல நீங்க இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க. ஓகே, பாடகியுடன் இருந்து பாடல் எழுதிய பிரதமர். ஓகே, சிறுதானியங்களின் பயன்கள். இது உங்களுக்கு போன வாட்டி கூட குரூப் 2 மெயின்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த மெயின்ஸ்ல அதாவது சிறுதானிய ஆண்டு ரிலேட்டடா சிறுதானியத்தோட மெயினான நீங்க வந்து யாரு பாடினா என்ன பாடினாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நடிகை பாடினாங்க, இத்தனை வரி பாடினாங்க, இத்தனை தேதி, அதெல்லாம் தேவையே கிடையாது. ரைட்டா? என்னத்தை தான் வந்து பாடியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ரைட்டா? சிறுதானிய அளவில் ஓகே, சிறுதானியங்கள் குறித்து என்னுடன் சேர்ந்து என்னத்தை ஒன்னையும் கொடுக்கல, சிறுதானிய பாடலுக்கான சும்மா பாடினா தான் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, வேண்டாம் இதுல. ஓகே, ஸோ இப்போ மெயினான பாயிண்ட்ஸை இதுல வந்து பாருங்க, கவனிங்க. ஓகே,
ஸோ இதுல சிறுதானியங்கள் பாடலை எப்படி எப்படி லிங்க் பண்றாங்க அப்படிங்கிறத பாருங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஜென்ரலான பாயிண்ட்ஸ் வந்து சொல்றேன். இப்போ நம்ம இந்தியாவில் நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ, மால் நியூட்ரிஷன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து பெரிய லெவல்ல வந்துருக்கு. அப்போ இந்த சிறுதானியங்கள்ல பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியாவோட ஹெல்த் லெவல்ல நாம வந்து என்ன பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதே மாதிரி கிளைமேட் சேஞ்சினால வானம் பார்த்த பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, அது உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான லெவல்ல போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த வானம் பார்த்த பயிர்களுடைய முக்கியமா இரிகேஷனுக்கு நீர் தேவை அதிகமா இருக்கு. அப்போ நீர் இப்போ கரும்பு, முக்கியமான பணப்பயிர்கள் வந்துருக்கு இல்லையா, கரும்பு, இந்த மாதிரி நெல், எல்லா பயிர்களுக்குமே நீர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா வந்து தேவை. ஆனா அந்த பல்சஸ் சிறுதானியங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர் தேவை ரொம்ப ரொம்ப கம்மி, பிளஸ் ஊட்டச்சத்து குறைபாடே வந்து பாத்தீங்கன்னா நீக்கும். இதே மாதிரி விவசாயிகளுடைய வருமானத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பெருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட் செக்யூரிட்டி, உங்க உணவு உற்பத்தியை உணவு உற்பத்தி பாதுகாப்பை பலப்படுத்தும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்கு. யுஎன்ஓ வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஐக்கிய நாடுகள் அமைப்பு என்ன பண்ணுவாங்கன்னா சிறுதானிய ஆண்டு அப்படிங்கிறத வந்து அறிவிப்பாங்க. இதுல 2023 ஆண்டை சிறுதானிய ஆண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறுதானியம் அப்படிங்கிறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல, சிந்து சமவெளி நாகரிகத்துல என்ன பண்ணியிருக்காங்க, சிறுதானியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலியில என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து தானிய கிடங்குகள் இருக்கும். தானிய கிடங்குனா என்ன, அந்த தானியத்தை நம்ம உங்க ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது இடம் இருக்கும், அதுல தானியங்களை போட்டு நெல் அதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. அப்போ சிறுதானியங்கள்ல பாதுகாக்கக்கூடிய முக்கியமான விஷயத்துல என்ன இருக்கு, இண்டஸ் வேலி. இது மெயின் இன்ட்ரோடக்ஷன் பாயிண்ட்ஸ்ல நீங்க மெயின்ஸ் எழுதலாம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் முதல் பயிரில் சிறுதானியம் முதல் பயிர்களில் சிறுதானியங்களும் என்ன பண்ணிருக்கு, ஸோ முதன்மையான பயிர்கள்ல வந்து இருக்கு. ஓகே, இதுல 130 நாடுகள்ல பயிரிடக்கூடியதுல ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் 50 கோடி பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு எனது பாரம்பரிய உணவா வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிறுதானியத்தை பத்தி பிரைம் மினிஸ்டர் வந்து பாடியிருக்காரு. ஓகே, ஸோ முக்கியமா சர்வதேச நிதியாண்டு ஒன்று மெயின் பாயிண்ட், சர்வதேச நிதியாண்டை கொண்டாடுறதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் உலக மக்களின் பசியை போக்க சிறுதானியத்தை ஆற்றும் பங்கு குறித்து. ஓகே, அப்படி பசியை போக்கி ஆளுக்கு 15 லட்சம் ரூபா போட்டுட்டுருவாங்க, உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா பசியெல்லாம் போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காகவும் ஓகே இந்த பாடல் வந்து எழுதப்பட்டிருக்கு. ரைட்டா? அதாவது பிரைம் மினிஸ்டருக்குன்னு ஒரு சில ரோல் வந்துருக்கு. ரைட்டா? அந்த பாட்டு படிக்கிறது, ஊர் ஊரா வந்து பாத்தீங்கன்னா போய் ட்ரம்ஸ் அடிக்கிறது, அப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காருன்னு நீங்க வந்து எமோஷனலா என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. ரைட்டா? இப்போ ஒரு கடற்கரையில போயிட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குப்பைகளை கொட்டின இடத்த, அதாவது குப்பைகள் வந்து கடல்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய குப்பைகள் வந்து கடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய குப்பைகளை என்ன பண்றாரு, மீட்டெடுத்து அதுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துறாரு. ஸோ இந்த மாதிரி மங்கி பாத் நிகழ்ச்சி மூலமா மீடியா முன்னாடி பேச முடியாத ஒரு சில விஷயங்களை மங்கி பாத் மூலமா என்ன பண்றாங்க, மக்களுக்கு மத்திய அரசுடைய திட்டங்களை பிரைம் மினிஸ்டர் வந்து கொண்டு போறாரு. இந்த மாதிரி ராப்பகலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டு மக்களுக்காக சேவை ஆற்றக்கூடிய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், அந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து யோசிக்கணும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நீங்க வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பாருங்க, சர்வதேச யோகா தினம். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா 2015 யோகா டேஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ரைட்டா? ஸோ யோகா வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 21ஆம் தேதி உங்களுக்கு ஃபுல் டே நார்த் சைட்ல, நார்த் ஜோன்ல உங்களுக்கு டே நைட் வந்து ஈக்குவலா வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ அது ரிலேட்டடா யோகா சார்ந்த விஷயத்துல நீங்க வந்து பாத்துக்கோங்க. நேரு நூலகம் பிரதமர் நூலகம் என பெயர் மாற்றப்பட்டது. ரைட்டா? ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. பிளானிங் கமிஷன் நிதி ஆயோகத்தை மாற்றுறது, டெல்லியோட முக்கிய ரோடுகளை மாற்றுறது, இதே மாதிரி விஷயங்களையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த தேர்வுக்கு. அடுத்து உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய, இப்போ சொன்ன இல்லையா, ரீசெண்டா G20 வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு. ரைட்டா? ஸோ அப்போ உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய இப்போ ரீசெண்டா இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, விவசாய அக்ரிகல்ச்சர் பில்ல ஒரு சில இஷ்யூஸ் வந்து நடந்துச்சு. அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து யோசிங்க.
இதே மாதிரி விவசாய பொருட்களை உயர்த்துறதுக்கு என்னென்ன லைக் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய சக்தி மின் உற்பத்தி, மண்வள அட்டை, சாயில் ஹெல்த் கார்டு, ஓகே, இதே மாதிரி நியூட்ரிஷன் ரிலேட்டடாக நிறையா உரங்கள் சார்ந்த திட்டங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங்கை பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விவசாயத்துக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி அமெரிக்கா, எகிப்து, அமெரிக்கா எங்கே இருக்குது, எகிப்து இருக்குது, எங்கே இருக்குது அப்படிங்கிறத மேப் ஓரியண்டாக வந்து பார்த்துக்கணும். ரைட்டா? ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக நீங்கள் வந்து படிக்கணும். இன்னும் ஒரு 4 பக்கம் இருக்குது. மணிப்பூரில் மத்திய அமைச்சர் மணிப்பூர் இஷ்யூஸு அதோட கோர் பாயிண்டை மட்டும் பார்த்துக்கோங்க, அது போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புத்தகங்களை நம்ம எஜுகேஷனுக்கு கீழே நான் வந்து காமிச்சேன் இல்லையா? ஸோ அந்த யூஜிசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடானது. என்சிஆர்டி புத்தகத்தில் என்னென்ன மாற்றுறாங்க, ஸோ இது வந்து தேசிய கல்விக் கொள்கை நான் வந்து சொன்னேன், அதையும் இதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, லிங்க் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட்லாம் தேவையில்லை. ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிண்டி இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஹெல்த் செக்டார் ரிலேட்டடாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பெரிய லெவலில் வேணா என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத பாருங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் போப் பிரான்சிப் யாரு, எங்க இருக்கிறாரு, வாடிகன் எங்க இருக்கு, அதை வந்து மாப்பிள்ள பார்த்துக்கோங்க. ஆஸ்திரேலியாவுக்கு ரஷ்யா கண்டனம், ரஷ்யா எங்க இருக்கு, ஆஸ்திரேலியா இருக்கு, எதுக்குடா கண்டனம் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சவுத் சைனா சி ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அதிபர் ஜின்பிங், இப்போ சைனா அமெரிக்கா உலகமே கொரோனா வந்து வந்த விஷயங்களா வந்து இருக்கட்டும். ரைட்டா? ஸோ அந்த விஷயங்கள். ஓகே, இதில் பில்கேட்ஸ் இப்போ கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சதுல பில்கேட்ஸோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கொரோனாவை பரப்பி விட்டதுல யாரோட பங்களிப்பு அப்படின்னு தெரியும். உலக அரசியல மறைமுகமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? ஸோ அதுக்கடுத்து பாருங்க சூடான். இது வந்து ரீசெண்டாக சூடான் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, எதனால் ஆப்பிரிக்கா கண்ட்ரி உலக லெவலில் எல்லா வளங்களும் பெற்ற ஒரே நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. அந்த நாடு ஏன் இன்னும் கீழ்நிலையில இருக்குது அப்படிங்கக்கூடிய விஷயத்த பாருங்க. இந்தியா ஆஸ்திரேலியா ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் வந்து பாருங்க. கிறிஸ் அகதினா மத்திய தரைக்கடல் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வரும். கிறிஸ் எங்க இருக்கு, மத்திய தரைக்கடல் எங்க இருக்கு, மேப் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இது யூபிஎஸ்சி எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கமிஷனர், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் என்ன பண்ணியிருக்காரு, பதவி ஏற்கிறாரு. ரைட்டா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர், அப்போ ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு யாரு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர். சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு பிரசிடென்ட் வந்து இது பண்ணியிருக்காரு. ரைட்டா? ஸோ இப்படிதான். அப்போ நியூஸ் பேப்பரை வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாண்டர்ட் சோர்ஸை பக்காவாக வந்து படிக்கணும். ரைட்டா? ஸோ அதனால உங்களுக்கு நிறையா இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நிறைய எமோஷனலாக விஷயங்கள், யாராவது பிடிக்காத எவனாவது வருவாங்க, உடனே அவனை பற்றி பார்க்குறது நினைக்கிறது, அப்படி உங்கள் நாலேஜ் வந்து டைவெர்ட் ஆகும். அப்படி டைவெர்ட் ஆகாமல் ஃபுல் ஃபோக்கஸாக எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஸோ இன்றைய வகுப்பில் நிறையா விஷயங்கள் சிறப்பான முறையில் வந்து பார்த்தாச்சு. நிறைய பேர் ஆர்வமாக பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. அதனால தான் ஒரு 2 மணி நேரம் வகுப்பாக நம்ம வந்து இது பண்ணியாச்சு. ஸோ தொடர்ந்து நல்லா சிறப்பாக வந்து படிங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வகுப்புகளும் எடுப்போம். ரைட்டா? ஸோ நம்ம ஆட்சியர்கல்வி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து ரெகுலராக நம்ம வந்து எடுப்போம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட முடிச்சுக்குவோம். தேங்க்யூ. உங்களுடைய கருத்து ஆட்சியர்கல்வியோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் கருத்துக்களை பகிரலாம்.